நீங்கள் ஆராதிக்கிற தேவனை வெறும் தகப்பனாக பிதாவாக பார்க்காதபடிக்கு நீங்கள் அவரை நியாயாதிபதியாகவும் பார்ப்பீர்கள். ஏனென்றால் பட்சபாதம் இல்லாமல் அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு செய்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொள்கிறீர்கள். வெறும் பிதாவாக மாத்திரமல்ல, நியாயாதிபதியாகவும் அவர் இருக்கிறார். அப்போ அந்த பிதாவாகிய தேவன் தமது அன்பினாலே நம்மை மீட்டெடுத்தார், உங்களை மீட்டெடுத்தார், அதாவது நம்மை மீட்டெடுத்தார். அந்த மீட்புக்கு தக்கபடி நீங்கள் வாழ்ந்து, ஸ்தோத்திரம், ஏன் வாழணும்னா உங்களை மீட்டவர் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் சர்டிஃபிகேட் என்கிட்ட கொடுத்துடணும், பாண்டு போட்டுருணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். சொல்கிறதுக்கு உள்ளாலேயே நீங்களே உங்கள் சர்டிஃபிகேட் இந்த அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்? வில்லிங்கா அவனுக்கு ஸ்டாராக தெரியும் மண்டையெல்லாம். என்னடா இப்படி ஒரு கேண்டிடேட்டை நம்ம பார்த்ததே இல்லையே, நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சர்டிஃபிகேட்லாம் தூக்கி போட்டானேன்னா அப்போ நம்ம கம்பெனியில் சேர்றதுக்கு அவனுக்கு எவ்வளவு, ஆஹா இப்படிப்பட்ட ஒரு கிறுக்கனை பார்க்க முடியுமா? எப்படி இப்படி அவன் கேட்பான், ஏடா நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த சர்டிஃபிகேட்லாம் இப்படி தூக்கி போடுறியே எதுக்குடான்னு கேட்பானா இல்லையா? உங்கள் மேலே நாங்கள் வச்சிருக்கிற காதல், அந்த கம்பெனி மேலே இவ்வளோ வச்சிருக்கியாடா. ஆமாம். அதே மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு, பசியில் இருக்கும்போது நல்ல டேஸ்டி பிரியாணி ஒன்று எடுத்து, அப்பா அது ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும், அப்பா என்னப்பா பாப்பா இது மாதிரி சாப்பிட்டதே இல்லையாடா வாழ்க்கையில், அல்லேலூயா அப்படின்னு சில ஹஸ்பண்ட்ஸ் புலம்புறாங்கல்ல, அது மாதிரி இட்ஸ் இஸ் a good thing. நல்ல ஒரு ஃபில். பா, என்னை வெளியில கொண்டு வந்த தேவன் எனக்காக எவ்வளவு காயப்பட்டு, எவ்வளவு அவமானப்பட்டு எனக்காக ரத்தம் சிந்தி வெளியில கொண்டு வந்தார். நான் திரும்பவும் அடிமைத்தனத்துக்குள் போகணும்னா எனக்கு வாய்ப்பு உண்டு, எல்லாம் தகுதியாயிராது. தட் இஸ் நாட் பெர்மிட்டட் ஃபார் மீ. இட் டசன்ட் பெஃபிட் மீ ஆஸ் a child of God and as a servant of bond, servant of Jesus Christ. என் தெய்வம் என்னை தேடி வந்தார் பாருங்க, அல்லேலூயா. அதுபோல உங்களை தேடி வந்தார், ஸ்தோத்திரம். என்னை மாத்திரம் தேடி வரல, உங்களை தேடி வந்தார். ஒவ்வொருவரும் வெவ்வேறு கோணத்தில் வெவ்வேறு தத்துவங்களை வச்சுட்டு பைத்தியங்களை அலைஞ்சு திரிஞ்சு சத்தியம் தெரியாமல் நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் என் தெய்வம் அதை பார்த்து நம்மை தேடி வந்தார் ஐயா. ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிறதும் என் ஆண்டவர் மனதில் வைத்திருந்த ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, தேவ ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பிரிவினை வந்தே ஆக வேண்டும். வசனங்களை நாம் சேர்ந்து தியானிக்கலாமா? அல்லேலூயா. சேர்ந்து வசன தியான ஆராதனையை என்ஜாய் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? ஆமென். சரி, அப்போது 1 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனம், அதை நாங்கள் போன வாரத்தில் வாசித்தோம். அதன் அடிப்படையில் சில ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு சில சிம்பிளாக சில காரியங்களை பார்க்கணும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அல்லேலூயா. 1 பேதுரு 1வது அதிகாரம் 17 வாசிப்போமா? அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயந்தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நம்ம போன வாரம், அதுக்கு முந்தின வாரம் ரொம்ப டீட்டெயில்டாக என்னென்ன காரியங்கள், பரதேசின்னா என்ன, அந்நியன்னா என்ன, நாம் செய்ய வேண்டிய வேலைகள் 4 காரியங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளலாமா? ஐ ஆம் எ ட்ராவலர், எனக்கு ஒரு ஜேர்னி உண்டு. அல்லேலூயா. ஜேர்னினா ட்ராவலர். அடுத்து ஐ எம் எ ரேசர், எனக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் உண்டு. 3வது ஐ எம் எ வாரியர் ஆர் எ சோல்ஜர், எனக்கு ஒரு என்ன உண்டு? யுத்தம், போர்க்களம், யுத்தம் உண்டு. அல்லேலூயா. ஐ எம் எ லேபரர், ஐ ஹாவ் அ ஒர்க் டு டூ. ஆகவே இந்த 4 காரியங்கள் பூமியில் நம்ம செஞ்சு தான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கணும். அப்போ நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழகாய் எழுதி கொடுத்துருக்கார். ஸோ இதெல்லாம் போன 2-3 வாரங்களாக நம்ம இந்த தொடர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த வசனத்தின்படி, இது போன வாரம் பார்த்தது தான், பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியையின்படி இங்கே சஞ்சன் நடந்து பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இந்த நடந்து கொள்ளுங்கள்ங்கிறது நமக்கு ஒரு கட்டளை. நாம் எப்படி வாழணுங்கிறது நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாங்க. இது எதுக்காக இப்படி வாழணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி. ஒரு காரியத்தை செய்து சொன்னால் நம்ம திருப்பி கேட்குறோம்ல, இந்த மாதிரி செய்யுங்கன்னா எதுக்காக செய்யணும்னு ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. நான் சொல்கிறேன் நீ செய் அப்படின்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் செய்வோம். ஆனால் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் சொல்கிறீங்களா, நான் எதுக்காக இதை செய்யணும் அப்படின்னு கேட்டால் சொல்லி கொடுப்பாங்க. இந்த காரணத்துக்காக தான் அப்படின்னு. அப்போது ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் எதுக்கு நான் செய்யணும் அப்படின்னு கேட்குறதுல தப்பு கிடையாது. அதுக்கு ஒரு பதில் வேணுமே. அந்த பதில் 18வது வசனத்தில் இருக்கும். அந்த பதில் 18வது வசனத்தில் இருக்கும். வாசிக்கலாமா? உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். இதில் என்ன இருக்கு? இப்போது இவ்வளவு வார்த்தைகள் இருக்கு இந்த வசனத்தில். நான் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன். ஒரு சின்ன பிள்ளைகளை போல் அதில் பங்கு பெறுங்க. எந்த ஒரு வார்த்தையை ரொம்ப முக்கியப்படுத்துறீங்க? நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை நீங்கள் முக்கியப்படுத்த நீங்கள் ஆசைப்படுறீங்க? முன்னோர்கள்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க, ரைட்டு, அது திருப்தியாக இல்லை. வெள்ளி பொண்ணு, அதுவும் திருப்தியாக தெரியல எனக்கு. வீணான காரியங்கள், அதுவும் வீணாகத்தான் தெரியுது, ஒன்றும் திருப்தியாக இல்லை. இனி எல்லாம் கூட்டி கழித்து ஒன்றும் இல்லைன்னா மீதி இருக்கிற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிடுறது. என்னது அது? பரிசுத்தம், மீட்பு. இத்தனை வார்த்தைகள்ல எதுதான் முக்கியம்னா மீட்புங்கிற வார்த்தை முக்கியம். மீட்கப்பட்டு, அதாவது பொன்னின் மீட்கப்படாமல் இருக்குது. அப்போ எதனால மீட்கப்பட்டோம் அப்படின்னாக்க அதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு அந்த வசனத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். அதில் பார்த்துருவோமே. இப்போமே 19ல் என்னதான் இருக்குது? குற்றமில்லாத, நல்ல வாசிக்க சத்தம், அது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள் எழுதாம அறிந்திருக்கிறீர்களே. உங்களுக்கு தெரிஞ்சது தானே, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையே. அப்போ இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆராதிக்கிற தேவனை வெறும் தகப்பனாக பிதாவாக பார்க்காதபடிக்கு நீங்கள் அவரை நியாயாதிபதியாகவும் பார்ப்பீர்கள். ஏனென்றால் பட்சபாதம் இல்லாமல் அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு செய்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொள்கிறீர்கள். வெறும் பிதாவாக மாத்திரமல்ல, நியாயாதிபதியாகவும் அவர் இருக்கிறார். அப்போ அந்த பிதாவாகிய தேவன் தமது அன்பினாலே நம்மை மீட்டெடுத்தார், உங்களை மீட்டெடுத்தார், அதாவது நம்மை மீட்டெடுத்தார். அந்த மீட்புக்கு தக்கபடி நீங்கள் வாழ்ந்து, ஸ்தோத்திரம், ஏன் வாழணும்னா உங்களை மீட்டவர் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். உங்களை மீட்டவர் வெறும் பிதாவாக மாத்திரம் இல்லை, உங்களை மீட்டவர் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். எனவே பரதேசிகளாய் இந்த பூமியிலே சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே பாஸ் த டைம். இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பாஸ் த டைம்னே போட்டிருக்கும். என்ன போட்டிருக்குது? பாஸ் த டைம் ஆஃப் யுவர் சொஜர்னிங் ஹியர் இன் ஃபியர் என்று எழுதியிருக்கு. டைமை பாஸ் பண்ணு. எப்படி பாஸ் பண்ணு? 4 விதமான வேலைகளை செய்ய சொல்லியிருக்கிறார். அப்படி இதெல்லாம் போன 2 வாரங்களாக நம்ம பேசி கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ டிராவல் பண்ணி பாஸ் பண்ணணும், எங்கேயும் நிற்காம. ஓட்ட பந்தயத்தில் ஓடிட்டே டைம் என்ன செய்யணும்? பாஸ் பண்ணணும். யுத்தம், நமக்கு எதிராக யுத்தம் ஒன்று உண்டு, அதில் ஒரு நல்ல போர்ச்சகவனாக தீங்கு அனுபவிச்சு டைமை பாஸ் பண்ண.
பிறகு நீ செய்ய வேண்டிய வேலை ஒன்று உண்டு. ஆகையினால லேபரராக, நல்ல உடன் வேலைக்காரர்கள், வேலையாட்களாக நல்ல வேலை செய்து, கர்த்தருக்கென்று வேலை செய்து, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை பாஸ் பண்ணி, பரதேசி என்று சொல்லும் பொழுது எங்கேயும் வேர் கொள்ளாமல், சிக்கிக்கொள்ளாமல், அல்லேலூயா, ஆபிரகாமை போல காட்டுகிற இடத்துக்கு உடனே ஓடுகிறதுக்கு ரெடியாக இருக்கத்தக்கதாக, எங்கே போகணும் ஏது போகணும்னு கேட்காம டக்குன்னு ஓடி போயிட்டான். பார்த்தீங்களா? கர்த்தர் சொன்னால் உடனே ஓடிட்டான். அதுபோல் எக்கால சத்தம் ஊதும்போது வேறு அனாவசியமாய் உலகத்துக்குள்ளே போய் வேறு விட்டு கிளம்ப முடியாதபடிக்கு, போகாதபடிக்கு ஜாக்கிரதையாய் உன் ஆத்மாவை காத்துக்கொள் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக தேவாவியானவர் எழுதின வசனங்களால் நமக்கு தேவன் ஆலோசனை கொடுத்து வந்தார். இந்த நாளிலே இதுக்கு எதுக்குன்னு சொன்னால் அந்த மீட்பு. இதில் ஒரு பாடம் படித்து கொள்ளணும். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதற்கு நம்ம என்றைக்குமே ரெடியாக இருக்கணும். எந்த அளவுக்கு அவரை மகிமைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு வார்த்தைகளை கொண்டு அவருக்கு கனத்தை செலுத்தி மகிமைப்படுத்த வேண்டும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு மகிமை செலுத்தத்தக்கதாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை பாருங்கள், நீங்களே பாருங்கள். 19 என்ன வருது? முதலாவது குற்றமில்லாத, இரண்டாவது மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின், மூணாவது விலையேற பெற்ற இரத்தத்தினாலே. ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். குற்றமில்லாத, மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தாலே மீட்கப்பட்டோம் என்று. அதனால தான் it is much more wonderful to know that we have been redeemed by the blood of Jesus Christ. Hallelujah. ಮಾಸನುಗಾದ ಪರಾಬರ ವಸ್ತು, ಮಾಸನುಗಾದ ಪರಾಬರ ವಸ್ತು, நெசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நெசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, மாசனுகாத பராபர வஸ்து, 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 நெசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. இயேசுவையே துதி செய் மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் மனமே, துதி செய். அந்தரவாந்தரையுந்தருதந்தன், அந்தரவாந்தரையுந்தருதந்தன், சுந்தரமிகு சௌந்தரநந்தன், சுந்தரமிகுந்த சௌந்தரநந்தன். சுந்தரம் அழகு மிகுந்த, சௌந்தர்யம் அழகு, சௌந்தர்யம் மிகுந்த, ஆனந்தன் மகிழ்கிறவர் என்ற அர்த்தம். அல்லேலூயா, தமிழ் எவ்வளவு நல்லா இருக்குது பார்த்தீங்களா? சுந்தரம் மிகுந்த, சௌந்தர்யம் மிகுந்த, ஆனந்தம், சௌந்தரானந்தன். அல்லேலூயா. அந்தரவாந்தரையுந்தருதந்தன், அந்தரவான் தரையுந்தருதந்தன், சுந்தரம் மிகுந்த சௌந்தரானந்தன், சுந்தரம் மிகுந்த சௌந்தர்ய ஆனந்தன். இயேசுவையே துதி செய் மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய், துதி செய். மாசனுகாத பராபர வஸ்து, மாசனுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. இயேசுவையே துதி செய் மனமே,
இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய், துதி செய், துதி செய். அந்தரவாந்தரையுந்தருதன் தன், அந்தரவாந்தரையுந்தருதன் தன், சுந்தரம் மிகுந்த சவுந்தரானந்தன், சுந்தரம் மிகுந்த சவுந்தரானந்தன். இயேசுவையே துதி செய் மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய், துதி செய். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போ it is much more wonderful to know that we have been redeemed by the precious blood. அதனால தான் நம்ம சபைக்கு நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு வார்த்தை, அவருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருங்க. அவர் நாமத்தை சொல்லும்போது இயேசு இயேசுன்னு சொல்லாதீங்க. என் மீட்பரும் என் ரட்சகரும் என் மணவாளனும் என் மெய்ப்பரும் சீக்கிரத்தில் வரப்போகும் என் ராஜாதி ராஜாவும் ஆகிய தேவாதி தேவன் என் ஆத்துமநேசராகிய தேவகுமாரனாகிய நித்திய ராஜாவாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின், எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கத்துக்குவீங்களா? மகாராஜா, மகாராஜு, நான் பிரபு, மகாராஜு. வேதம் அவருடைய ரத்தத்தை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுது பாருங்க. ஏசு ரத்தம், ஏசு ரத்தம்னு சொல்லலையே, பழகும். இப்போ நீங்கள் வாயை திறந்து சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, தேவனே, குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்றதான மகா பரிசுத்த ஜீவனுள்ள ரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீரே, உமக்கு முன்பாக ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கினீரே. சொல்லுவீங்களா? ஏசு ரத்தத்தை அப்படின்னு சொல்லுவீங்களா? என் தேவன் மகா கணத்துக்குரியவர், மகா கனுடவு, மகோன்னத்துடுவா, மகா உன்னதர். ஹல்லேலூயா. சூப்பரான பாட்டு அது. ஹல்லேலூயா. மகாகனுடவு, మహోన్నతుడవు, పరిశుద్ధ స్థలములోనే నివసించువాడవు, కృపా సత్య సంపూర్ణుడై మా మధ్యలో నివసించుట న్యాయమా, కృపా సత్య సంపూర్ణుడై నా మధ్యలో నివసించుట న్యాయమా, నన్ను పరిశుద్ధ పరచుటే నీ ధర్మమా, మహాగణుడవు, మహోన్నతుడవు, పరిశుద్ధ స్థలములోనే నివసించువాడవు, మహాగణుడవు, మహోన్నతుడవు, పరిశుద్ధ స్థలములోనే నివసించువాడవు, కృపా సత్య సంపూర్ణుడై మా మధ్యలో నివసించుట న్యాయమా, ఓ కృపా సత్య సంపూర్ణుడై మా మధ్యలో నివసించుట న్యాయమా, నన్ను పరిశుద్ధ పరచుట నీ ధర్మమా, మహాగణుడవు, మహోన్నతుడవు, పరిశుద్ధ స్థలములోనే నివసించువాడవు, వినయము గలవారిని తగిన సమయములో హెచ్చించువాడవు, వినయము గలవారిని తగిన సమయములో
వాడు పాత్రుడై నేనుండుటకై నిలచి ఉండెను పవిత్రతతో. నీవు వాడు పాత్రుడై నేనుండుటకై నిలచి ఉండెను పవిత్రతతో. హల్లెలూయా యేసయ్యా నీకే స్తోత్రమయ్యా. హల్లెలూయా యేసయ్యా నీకే స్తోత్రమయ్యా. మహాగణుడవు మహోన్నతుడవు పరిశుద్ధ స్థలములోనే నివసించువాడవు. కృపా సత్య సంపూర్ణుడై మామజలో నివసించుట న్యాయమా. నన్ను పరిశుద్ధ పరచుటే నీ ధర్మమా. మహాగణుడవు మహోన్నతుడవు పరిశుద్ధ స్థలములోనే నివసించువాడు. என்னுடைய சொந்த தாய்மொழி அது, அதனால் நமக்கு எடுத்து கொடுக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்வீட்னஸ் அந்த மொழியில் இருக்கிறவங்க பாடினா தான் வரும். அல்லேலூயா. தாய்மொழி தமிழுக்கு தமிழாக மாறிடுவேன், தெலுங்கு மாறி. ஐயாப்பா என்ன மாதிரி பாடுறார். வினயமு கலவாரினி அப்படின்னா தாழ்ந்த சுபாவம் உள்ளவர். வினயம் வினயத்தா அப்படிங்கிற வார்த்தை தெலுங்குல. சாத்விகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதெல்லாம் ஒன்று தான். வினயம், சாத்விகம், தீன மனசு. வினயம், சாத்விகம், தீன மனசு. இந்த தாழ்மை என்ன ஒரு வார்த்தையில் முடிச்சிடலாம் தமிழில், ஆனால் தெலுங்குக்கு 3 வார்த்தைகள் இருக்கு. இவர்களை தேவரி తగిన సమయములో నీవు హెచ్చించువాడవునా ஏற்ற வேளையில் நீர் உயர்த்துவீர். இப்படிப்பட்டவர்களை నీవు వాడుకునే పాత్రుడై నేను ఉండటకు அப்படின்னா நீங்க உபயோகப்படுத்தப்படக்கூடிய பாத்திரமாக நான் இருப்பதற்கு నిలిచి ఉండెను పవిత్రతతో. பரிசுத்தத்தில் நான் நிலைத்திருப்பேன். நீங்க என்னை பயன்படுத்துகிற பாத்திரமாக நீங்க பார்க்கணும்னா நான் கடைசி வரைக்கும் உங்களுடைய பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பேன். மகாகனுடவா. ஹல்லேலூயா. எல்லா கணத்துக்கும் உரியவரே. சபை அப்படி போகணும், அப்படி போகணும், அப்படி போகணும். அந்த உண்மையில் போகணும், அந்த தேவனை மகிமைப்படுத்துகிறதுல போகணும். ஹல்லேலூயா. சரி, இப்போ அந்த கதையை விட்டுரும். முதலாவது குற்றம் இல்லாத, இரண்டாவது மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின், மூணாவது விலையேற பெற்ற ரத்தம். மூணு வார்த்தைகள் அங்கே வருது. அப்போ நம்ம பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்தணும்னா, இதெல்லாம் எதுக்கு வருதுன்னா அவருடைய ரத்தத்தின் மகத்துவத்தை வேதம் வெளிப்படுத்தி காட்டுகிறது. அவருடைய ரத்தத்தின் வல்லமை, அவருடைய ரத்தத்தின் அந்த என்ன விலையேறப்பெற்ற தன்மை, த ப்ரெஷியஸ் நேச்சர். அது பக்கத்தில் எதுவுமே வரக்கூடாது, வர முடியாது. அதனால தான் நம்மளும் அந்த வார்த்தைகளை சொல்லும்போது ஏசு ரத்தம் ஏசு ரத்தம் ஏசு ரத்தம்னு சொல்லிடக்கூடாது. அப்படி பேச பழகக்கூடாது, இப்படி பேச பழகணும். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டீரே. ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஆமேன். விலையேறப்பெற்ற ரத்தத்தா விடுதலை கொடுத்தே. விலையேறப்பெற்ற உங்க ரத்தத்தா விடுதலை கொடுத்தே. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ராஜா
மக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஆராதனை 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 எங்கள் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. அப்படி பாடு, அப்படி பிரைஸ் தி லார்ட், அப்படி பாடணும். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள். அதனால தான் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கக்கூடிய நீங்கள் பயத்தோடு இந்த பூமியிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். There is a reason for Peter saying like this. Hallelujah. இன்னைக்கு அந்த காரியங்களை குறித்து ரொம்ப சிம்பிளாக இன்னைக்கு காரியங்களை பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த எல்லா வார்த்தைகளிலும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை உண்டு, ரிடம்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, மீட்பு அப்படிங்கிற. இந்த மீட்பை குறித்து சுருக்கமாக சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தியானத்தை முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னால நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும், இங்கிலீஷில் சொல்ல வேண்டும், தமிழாக காக்குவேன். இந்த வார்த்தைகள் மறைமுகமாக நேர்முகமாக சில இடங்களில் வேதத்திலே புதிய ஏற்பாட்டில் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த மீட்பு என்கிற ஒரு வார்த்தையை சரியாகி புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதுக்கு முன்னால் சில வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மீட்புங்கிற வார்த்தை எல்லாருடைய வாயிலையும் சர்வ சாதாரணமாக வரும். ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க சபையிலையோ இல்லை குடும்பத்திலையோ இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ மீட்புங்கிற வார்த்தை புதுசு இல்லை. அப்படி சில வார்த்தைகள் இருக்கு. ரட்சிப்பு புதுசா இல்லை, அதே மாதிரி தான் மீட்பு புதுசா என்ன. ஆனால் அந்த மீட்புக்கு உள்ள அடங்கிய அர்த்தங்கள் தெரியாது. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னால் தடுமாறிடும். ஏதோ மீட்டார்னு சொல்லிட்டு போகமில்ல, உள்ளே நம்ம போனதே கிடையாது. இன்றைக்கி சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 4 வார்த்தைகள் சொல்லுகிறேன் இங்கிலீஷில். அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டெப்ஸ், மீட்புக்கான ஒரு 3 ஸ்டெப்ஸை சொல்லி கொண்டு போகும்போது அத்தோடு நமக்கு டைம் சரியாக போயிடும். ஹல்லேலூயா. 4 வார்த்தைகள். முதலாவது வார்த்தை சப்ஸ்டிடியூஷன். முதலாவது வார்த்தை சப்ஸ்டிடியூஷன். சப்ஸ்டிடியூஷன் என்று சொல்லும் பொழுது பதிலாக அப்படிங்கிறது தமிழில் பொருத்தம். சப்ஸ்டிடியூஷன். சப்ஸ்டிடியூட்டுங்கிறாங்கல்ல, ஃபுட்பால் விளையாடும்போது ஒருத்தர் அடி வாங்கிட்டார்னா அவர் சப்ஸ்டிடியூட் ஒருத்தர் உள்ளே வருவார். அது மாதிரி சப்ஸ்டிடியூஷன். அது நமக்கு தெரிஞ்ச ஒரு கதை தான். 2வது வார்த்தை கொஞ்சம் கடினமான வார்த்தை, ஆங்கிலத்தில் ப்ரொபிசியேஷன். ப்ரொபிசியேஷன் ஒருவேளை இங்கிலீஷில் எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஸ்பெல்லிங் கொடுக்குறேன். PRO முடிச்சிட்டோமா, PITIATION, ப்ரொபிசியேஷன். இந்த ப்ரொபிசியேஷன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அர்த்தம் நமக்கு தெரிய வரணும். அது என்னன்னு கொஞ்சம் டிக்ஷனரியில் போய் பார்த்தா அது கொஞ்சம் விளங்கும். நமக்கு என்றைக்குமே ஒரு அலைடு ஸ்டடி நமக்கு எப்போவுமே வேணும். டிக்ஷனரியில் பார்த்தா என்ன தெரியுமா சொல்லுது, நல்லா கவனிங்க. ஒரு 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 அதுக்கான விளக்கம் சொல்லிடுறேன், அந்த வார்த்தைக்கான விளக்கம் சொல்லிடுறேன். An act of pleasing and making calm someone who is annoyed with you. Who is annoyed with you. இங்கிலீஷில் இருந்த தமிழில் சொல்கிறீங்க. சில மக்கள் பார்த்தீங்கன்னா எரிச்சல் உள்ள மக்களாக இருப்பார்கள். எரிச்சல் உள்ள மக்கள் நம்மளை எரிச்சல் ஊட்டுவார்கள். அந்த வார்த்தைக்கு பேர் அன்னாயிங் அப்படின்ட்டு பேர். அன்னாயிங் அப்படின்னா ஒரு நச்சரித்து கொண்டிருக்கிற மக்கள், எரிச்சல் ஊட்டுற மக்கள், இவங்களுக்கு பேர் அன்னாயிங் பீப்புள். அன்னாயிங் அப்படின்னு பேர். இந்த எரிச்சல் ஊட்டும் மக்களை காம் பண்ணுறான் பார்த்தீங்களா, அமைதிப்படுத்தி, இருப்பா 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 அவசரப்படாத, டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அமைதிப்படுத்துகிறான் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ப்ரொபிசியேஷன். நம்ம மேலே ஒருத்தன் கோபமாக இருக்கிறான், எரிஞ்சு பொறிஞ்சு விழுகிறான், அதுக்கு அடி நல்லா வாங்கி கட்டுறவன் ஒருத்தன் இருக்கிறான். இந்த எரிஞ்சு விழுகிறவனை கொஞ்சம் தட்டாட்டி அவன் ஒரு ஸ்டெப் மேலே 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 போய் 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 ரொம்ப சீர்றது
ரொம்ப ஜாஸ்தியாக சீருவான். நல்லா நீங்கள் பாருங்கள், நல்லா சீர்றவனை பார்த்தீங்கன்னா அவனை எவனாவது அடக்காட்டினா அவன் சீறிட்டே போய் டென்ஷன் ஏறிடும். அல்லேலூயா. இப்போ வாங்கி கட்டுறவன் இன்னும் அதிகமாக வாங்கி கட்டுவான். எவனோ ஒருத்தன் நடுவில் உள்ள புகுந்து அவனை கொஞ்சம் விலக்கி, இங்கே வா, இங்கே கொஞ்சம் புகையாதே வா, இந்த பக்கம் வா அடக்கு வான்னு சொல்லி கூட்டு போனான்னா இந்த அடி வாங்குறவனுக்கு எப்படி இருக்கும்? எப்பா எவனோ ஒருத்தன் ரட்சகன் வந்துட்டான்டா, ஸ்தோத்திரம், திருப்பி விட்டான். சில நேரங்களில் இந்த சீர்றவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க. 4 பேர் சொன்னாலும் கூட அமைதியாக இருக்க மாட்டாங்க. எவனோ ஒருத்தன் நடுவில் இருந்து புகுந்து வந்து பலார்னு அரைஞ்சு விட்டுருவான். பார்த்தீங்களா? அந்த மாதிரியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். என்ன நீ சொல்ல அடங்காமல் போகிற, நிறுத்து, அவன் பட்டுன்னு ஒரு 2 அடி விடுவான். அடி வாங்கின பிறகு தான் அவன் என்ன செய்வான், கொஞ்சம் போவான். இதுக்கு பேர் ப்ரொபிசியேஷன். அடி கொடுக்கறதுக்கு பேர் ப்ரொபிசியேஷன் இல்லை, இந்த காம் பண்ணி கூல் பண்ணுறான். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அப்போ பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்ளுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஒரு பாவியின் மேலே தேவன் நாள்தோறும் சினம் என்று சொன்னால் கோபம், புகைறாருன்னு அர்த்தம். புகைறாரு. இந்த கோபத்தை எவன்டா அடக்குவான்? Sinners in the hands of an angry God என்று ஜோனத்தான் எட்வர்ட்ஸ்னு ஒரு பரிசுத்தவான் அது எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்தை உங்களுக்கு சொன்னேன். Sinners in the hands of an angry God. இதோ அந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு அந்த புஸ்தகம் வரும் பாருங்க. இவர்தான் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ், சரியான மிஷனரி. அவர் டைட்டில் என்ன போட்டிருக்காரு தெரியுமா புஸ்தகத்துக்கு? கிருபைன்னு போடல. நம்ம ஆள்கள் இந்த மாதிரி டைட்டில் போட்டா இவன் நியூ டெஸ்டமெண்ட் பிரீச்சரே கிடையாதுன்ட்டுவான், பழைய ஏற்பாட்டு பிரசங்கின்ட்டுவான் நம்மளை. இங்க பாருங்க என்ன டைட்டில்ட்டு. கோபத்தின் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய கையில் இருக்கக்கூடிய பாவிகள் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அப்ப அவங்க தேவனை எவ்வளவு அழகாய் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க, பாவத்தின் கோரத்தை எவ்வளவு அழகா அறிஞ்சு எழுதுறாரு. பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்படிப்பட்டதான புகஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு தேவனுடைய அந்த புகைச்சலை, அந்த கோபத்தை ஆற பண்ணுகிறதுக்கு பேரு ப்ரொபிசியேஷன். அமைதிப்படுத்துதல் பேரு ப்ரொபிசியேஷன். முதலாவது சப்ஸ்டிடியூஷன், மீட்பர் சொல்லிடக்கூடாது. முதலாவது சப்ஸ்டிடியூஷன், இரண்டாவது ப்ரொபிசியேஷன். தேவனுடைய கோபம் சினம் எரிந்து கொண்டிருக்கிற வேளையிலே தன்னுடைய குமாரன் போய் அல்லேலூயா அதை ஆற பண்ணுகிறார். அல்லேலூயா அதை அமர பண்ணுகிறார். கூலருங்க. அப்போ இந்த கேஸ் என்ன? பாவிகள் மேல் எனக்கு கோபம் வருது, அதை என் கையில் விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். என் கையில் விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்படியா, சரி, உங்கள் கையில் விட்டதுனால எனக்கு நிம்மதி. கோபம் தணிந்தது. அந்த கோபம் தேவ குமாரன் மேல் எரிந்தது. ஸ்தோத்திரம். அப்போ குமாரன் ஒருவரை நேசிக்கிறார் என்றால் அவரை நான் எப்படி நேசிக்காமல் இருப்பது? அல்லேலூயா. என்னுடைய குமாரன் ஒருவனை நேசிக்குவது உண்மையானால் பிதாவாகிய தேவன் அவனை நேசிக்காமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய கோபத்துக்கு பதிலாக பிதாவினுடைய அன்பு நமக்கு கிடைத்தது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? அல்லேலூயா. இது உங்களுக்கு புரிந்ததா? அந்த 2வது வார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் 3வது வார்த்தை ரிகன்சிலியேஷன். ரிகன்சிலியேஷன் அப்படின்னா ஒப்புரவாக்குதல். ரீகன்சிலியேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் ஒப்புரவாக்குதல். நம்ம படிச்சுக்கிட்டாலும் கொஞ்சம் சிம்பிளாக, கொஞ்சம் டீட்டெயில்டாக படிச்சுக்கிட்டா தான் நமக்கு என்றைக்குமே நல்லது, நமக்கு பிரயோஜனம். அப்போ 3வது வார்த்தை என்னது? ரீகன்சிலியேஷன். 4வது வார்த்தை தான் ரிடம்ஷன், மீட்பு. அல்லேலூயா. 4வது வார்த்தை ரிடம்ஷன் அல்லது மீட்பு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்கள் சின்ன பிள்ளைகளை போல சொல்லணும். இந்த 4 காரியங்களையும் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். முதலாவது சப்ஸ்டிடியூஷன், ரைட்டுங்களா? 2வது சப்ஸ்டிடியூஷன் தமிழில் பதிலாக. 2வது ப்ரொபிசியேஷன். ப்ரொபிசியேஷன் அப்படின்னு சொன்னால் ஆற பண்ணுதல், கோபத்தை ஆற்றுதல். அப்பீசிங்னு பேர். அப்பீசிங்னு இன்னொரு வார்த்தை இங்கிலீஷில் இருக்குது, நிறைய வார்த்தைகள் வேண்டாம், குழம்பும். கோபத்தை தணித்தல். அல்லேலூயா. 3வதாக
ரிகன்சிலியேஷன், ஒப்புரவாக்குதல். ஆமென். ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு தந்தார் என்று எழுதியிருக்கிறது. 4வது ரிடம்ஷன் அல்லது தமிழாக்கம் என்னன்னு கேட்டால் மீட்பு. புரிஞ்சிச்சிங்களா? இதை வாழ்க்கையில் மறக்காதீங்க. நாம் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை என்னன்னு கேட்டாக்க கடைசி வார்த்தை தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ரிடம்ஷனை தான் யூஸ் பண்ணுவோம். மீட்பரின் சத்தம், மீட்பரின் நேசம் அப்படின்லாம் பல காரியங்களை யூஸ் பண்ணுகிறோம். ஆனால் அந்த மீட்புக்கு முன்னால 3 வார்த்தைகள் இருக்கே, அதான் புரிஞ்சுக்கணுமே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக சப்ஸ்டிட்யூட் ஆனாரே, பதிலாக. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ராஜா பிதாவின் கோபத்தை தணித்தாரே, கூல் டவுன் செய்தாரே. 3வது ஒப்புரவாக்கினாரே, பிதாவையும் நம்மையும் ஒப்புரவாக்கி கனெக்ட் பண்ணி விட்டாரே. அப்படி கனெக்ட் பண்ணி சிந்தையில் இருந்தா ஒத்து வராது. மீட்பர் வந்து ஆகணும். சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டாரே. அந்த ரத்தம் எப்படிப்பட்டதா? குற்றமற்றதும் மாசற்றதுமாகிய விலையேற பெற்ற கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும், நீங்களும் நானும் இன்னைக்கு இப்போ நீங்க யார் அப்படின்னு கேட்டா, நான் மீட்கப்பட்டவன் சொல்லணும். நான் யார்? நான் மீட்கப்பட்டவன். அப்படி நினைச்சு பார்த்தா எப்படி இருக்குது? கொஞ்சம் நீங்க எங்கேயோ பார்த்து நீங்க சொல்லலாம், என்னைய பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப நான் மீட்கப்பட்டேனா? அப்போ எங்கேயோ மாட்டிக்கிட்டேன். எங்கேயோ, அது அர்த்தம் என்ன? எங்கேயோ மாட்டிக்கிட்டேன், மீட்கப்பட்டேனா? அப்ப என்னை மீட்டாரா? மண்புழு இன்புழுன்னு சொல்லிட்டு இருக்காதபடிக்கு நான் மீட்கப்பட்டேனுங்கிற அந்த அதை அறிந்திருக்கிறீர்களேன்னு பீட்டர் சொல்றார். அதை அறிந்திருக்கிறீர்களே. இன்றைக்கு இந்த மீட்பை பற்றி தான் பேசிட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த மீட்பில் 3 ஸ்டெப் இருக்குது. மறுபடியும் மொத்தம் 4 வார்த்தைகள் முதல்ல சொன்னேன். சப்ஸ்டிடியூஷன், ப்ரொபிசியேஷன், ரிகன்சிலியேஷன் அண்ட் ரிடம்ஷன் சொன்னேன். கரெக்டுங்களா? இப்போ இந்த கடைசி வார்த்தை என்னது? 4ல் மீட்பு, ரிடம்ஷன். அந்த மீட்பில் 3 ஸ்டெப் இருக்குது. அந்த 3 ஸ்டெப்பையும் சொல்லிட்டு சுருக்கமாக சொல்லுகிறேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பர்ச்சேஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? பர்ச்சேஸுங்க. பையிங், பர்ச்சேஸ், விலை கொடுத்து வாங்குறது. பர்ச்சேஸ் பண்ண சொல்ல, கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறோம்ல, அதுபோல் பர்ச்சேஸ் ஸ்டெப்பு நம்பர் 1. 2வது ஸ்டெப்பு டேக்கன் அவே. டேக்கன் அவேன்னா டேக் அவே அல்லது ரிமூவ் அல்லது பிரிங் அவுட். ரிமூவ் அல்லது பிரிங் அவுட் அப்படின்னா வெளியிலே கொண்டு வருதல். 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப் என்னன்னா செட் ஃப்ரீ. செட் ஃப்ரீன்னா என்னன்னா விடுதலையாக்குதல். அல்லேலூயா. அப்போ 3 ஸ்டெப்பு நம்ம கொஞ்சம் சொல்லி பழகலாமா? முதல் ஸ்டெப்பு பர்ச்சேஸ். அப்போ நம்மளை வாங்குறது, என்ன விலை கொடுத்து வாங்குறது. 2வது வாங்கினதுக்கப்புறம் வெளியில் கொண்டு வந்துடுறது, டேக் அவே, வெளியில் கொண்டு வர்றது. 3வது ஸ்டெப்பு வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரீயாக விட்டுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 3 ஸ்டெப்பில் முதல் ஸ்டெப்பு பண்ணாதான் 2, 3 நடக்கும். அப்போ நம்மளை விலை கொடுத்து வாங்குறவர் ஒருத்தர் வரணும். வந்தாரா? என்னையும் தேடி வந்தாரா? அல்லேலூயா. என்னையும் தேடி, என்னை வாங்குறதுக்கு தேடி வந்தாரா? In the market of sin, hallelujah, in the market, slave market of sin, I start enjoying the preaching now, you start listening, enjoy the listening to it. Hallelujah, hallelujah. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அணைத்து கொண்டாரே, அணைத்து கொண்டாரே. என்னை கண்டாரே,
அணைத்து கொண்டாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. சபையில் சேர்த்தாரே, வசனத்தால் காப்பாரே. மகிழ்ச்சியோடு பாடலாமா? என்னையும் தேடி வந்தாரே பாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பாருங்க, நான் இன்னைக்கு உங்களை விட போறதில்லை. ஏன் விட போறதில்லைன்னா, நீங்களும் நானும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்து உண்மையாக உணர்ந்து மனது உருகி தேவனிடத்தில் நன்றி சொன்னா ஒழிய நான் உங்களை விட மாட்டேன். பேதுரு சொன்னது என்ன? பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறது என்ன? நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ நீங்கள் எல்லாரும், நீங்களும் நான் இன்னைக்கு சேர்ந்து ஒரு செகண்டாவது ஆண்டவர்கிட்ட, ஐயா ஆரம்பிங்க, ஆரம்பிங்க. என்னையே பார்க்கணுன்னு அவசியமே இல்லை, எங்கிட்டாவது பார்க்கலாம். ஆண்டவரே, எல்லாருமே நான் மீட்கப்பட்டேன். ஐ எம் ரிடீம்டு. ஓ, ஐ எம் ரிடீம்டு. அல்லேலூயா. இப்போ லேசானவன் கிடையாது. அப்போ என்னை மீட்க நீங்கள் வந்தீங்களா ஆண்டவரே? அப்போ நான் யாருங்கிறது இன்னைக்கு ஆணித்தனமா எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமேன். அல்லேலூயா. அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. ஆமேன். ரைட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இதை அறிந்த உடனே ஸ்லேவ் மார்க்கெட்டுன்னு அந்த காலத்தில் இருந்திருக்குது. 21 நாள் ஜபம், காலையில் ஜபத்தில் தீருவை குறித்து ஒரு நாள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன். நல்லா தெரியுதா உங்களுக்கு? தீரு மேலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படி வந்தது, எருசலேமின் மேல் அவன் வீழ்கையில் தீரு எப்படி சந்தோஷப்பட்டான், அதை குறித்து எப்படி நியாய தீர்ப்பு வந்தது என்று சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பார்க்கும்போது அந்த நாட்களில் எருசலேமின் வாசல்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த வாசல்களுக்கு பேர் ஒரு மாதிரி வந்தது. அதாவது மனுஷர்களின் ஜன சதளங்களின் ஒலிமுக வாசலாகிய நகரி. ஜன சதளங்களின் ஒலிமுக வாசலாகிய நகரி விழுந்தாளே என்கிறதான ஒரு சத்தம் அவனுக்கு கேட்டது. புரிஞ்சது உங்களுக்கு? இது வந்தவங்களுக்கு தெரியும். அதை குறித்து அவன் சந்தோஷப்பட்டான். ஜனங்கள் வர்றதும் போகிறதும் வாசல்கள் திறக்கிறதுமா இருந்ததான அந்த ஒரு பட்டணத்தில் வியாபாரம் வர்த்தகம் நல்லா நடந்திருக்கிறதான வேளையில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பயங்கரமாய் நடந்த எருசலேமில் இன்றைக்கு ஜனங்கள் விற்கப்பட்டு போகிறார்கள். தீருவிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாக்கி கொண்டு வித்து காசு சம்பாதிச்சானுங்க தீரு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு எருசலேமே உனக்குள் நடக்கிற இந்த அற்புதங்கள் அடையாளங்களை தீருவுக்கு இருக்கிற பட்டணங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திருந்தாங்கன்னா அவங்க மனம் திரும்பி ரட்டுடுத்தி ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள்னு சொன்னார். அதை ஆண்டவர் சொல்லுகிறார். தீரு சீதோன் பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் விடுதலை பெறதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தார்கள். என்ன சொல்ல வந்தேன்னா, ஜனங்களை வித்து, இன்னைக்கும் அந்த பழக்கம் இருக்குது. ஜனங்களை வித்து காசு சம்பாதிச்சு பிழைக்கிற கூட்டம். நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத ஒரு கூட்டம். நம்மளை போல பிறந்திருக்கானே, நம்மளும் மண்ணு அவனும் மண்ணு, ஆனால் நம்மளை போல பிறந்திருக்கிற ஒரு மனுஷனை போய் வித்து காசு சம்பாதிச்சு பிழைக்கணும்னா இது யாருடைய மட்டமான ஒரு செயல்னு பாருங்க. சத்ருவுடைய மட்டமான செயல். அப்போ அந்த விற்கப்பட்ட ஒரு ஆத்மாவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹோப்பே இல்லை. என்னைக்கு விடுதலையாகவும் எவனுக்குமே தெரியாது. இவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. எந்த பாய்சனை கொடுப்பான், என்ன ராத்திரி நேரத்தில் தொண்டையில் கத்தி வச்சிருவானா எவனுக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தட் இஸ் அ மார்க்கெட் பிளேஸ். ஒரு பாவியுடைய நிலைமை இன்னைக்கும் அதுதான். பாவிக்கு விமோச்சனம் இல்லை, பாவிக்கு நம்பிக்கை இல்லை.
அவன் பாவத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் கூட அவனுக்கு எதிர்காலம் இல்லை, இருண்ட எதிர்காலம். அது அவனுக்கு தெரியாமலேயே அந்த அற்ப சொற்ப சந்தோஷத்தில் சிற்றின்பத்தில் மூழ்கி கிடக்கிறான். தட் இஸ் அ மார்க்கெட் பிளேஸ். அவனை சொந்தக்காரன் ஆக்கி கொண்டவன் பிசாசு. அவன் நல்லவன் அல்ல, அவனை அடிமைப்படுத்தி இருக்கிறான். அந்த அடிமைத்தன மார்க்கெட்ல இருந்து ஒரு பணக்காரர் ஒரு நாள் வந்தார் அந்த மார்க்கெட்டுக்கு. ஒரு மனுஷனை கண்டார். இந்த மனுஷனை நான் வாங்க வேண்டும், என்ன விலை என்று கேட்டார். விலையை சொன்னான். அந்த விலை கொடுத்த பிறகு அந்த மனுஷனை கூட்டி கொண்டு போனான். கூட்டி கொண்டு போன பிறகு எத்தனாவது ஸ்டெப்பு வந்திருக்கோம்? செகண்ட் ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பர்ச்சேஸ். நீ விலை கொடுத்தா தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்கூட்டர் வாங்க போகிறேன், ஷாப் ஒன்று இருக்குது, லைனாக ஸ்கூட்டர்ஸ் வச்சுருக்காங்க. முதல்ல போனோடனே பேமெண்ட்டு. நீ பே பண்ணு, அந்த ஸ்கூட்டருன்னு சொல்லு, இந்த கலர் எனக்கு சொல்லு, அதை சோல்டுன்னு எழுதிடுவான். நீங்கள் பே பண்ண அடுத்த நிமிஷத்தில் ஒரு போர்டு போட்டுருவான் சோல்டுன்ட்டு. கோயம்புத்தூரில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பஜாஜ் சேட்டக் ஸ்கூட்டர் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அங்கே ஆனமலை ஏஜென்சிஸ்னு ஒரு ஏஜென்சி இருக்குது. பாப்புலர் ஸ்டேடியம் அங்கே ஒரு கடை இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒரு கலர் ஒன்று பார்த்தேன். அதை பிடிச்சிட்டு வேக வேகமாக நான் போய் இந்த கலர் எனக்கு வேணும்னு சொன்னேன். பின்னால் ஒரு அட்டை தொங்குது, பார்க்கலையா நீன்னா? என்ன பார்த்தா சோல்டுன்னு போட்டிருக்கு. மற்றதெல்லாம் இருக்குதுன்னா, மற்ற எந்த கலரும் எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி கலர் கிடைக்குமா தெரியாது, வர்ற வரைக்கும் காத்துருன்னா. வேற வழி இல்லாமல் இருக்கிறதுல பெஸ்ட் கலர் எதுன்னு பார்த்துட்டு கொண்டான்ட்டேன் அந்த காலத்தில். ஸோ இட் இஸ் சோல்ட் அவுட். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது யூ ஹேவ் டு மேக் பேமெண்ட். பே பண்ணு, அதுக்கப்புறம் உனக்குரியதாகும். பே பண்ண அடுத்த நிமிஷம் அந்த ஸ்கூட்டருக்கு சாவியை உங்கள் கையில் கொடுத்துருவான். ஐ மீன் மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்த பிறகு சாவியை கையில் கொடுத்துருவான். யூ கேன் டேக் இட் அவே, யூ கேன் டேக் இட் அவே. ஹல்லேலூயா. புறப்பட்டு போயாச்சு. ஹல்லேலூயா. சோல்ட் அவுட் கிடைக்காது இனி. ஆமேன். சிம்பிளாக தான் இருக்கும். இன்னைக்கு காஸ்பல் தான் இது. அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப்பில் கொண்டு போய் விடுதலை ஆயிடுச்சு. செட் ஃப்ரீ, யூ ஆர் ஃப்ரீ, கோவே. இப்போ நம்ம ரோமர் 1:1 வரணும். ரோமர் 1:1 எடுத்து வாசித்துடலாமா? சரி சரி. பவுல் தன்னை குறித்து 3 காரியங்களை சொல்லுகிறார். 1 இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர், 2வது அப்போஸ்தலன், 3வது சுவிசேஷத்திற்காக, அதாவது அந்த ஊழியத்துக்காக விசேஷமாக பிரித்தெடுக்கப்பட்ட, தாயின் கருவிலே பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரன். ரைட். நான் ஒரே ஒரு கேள்வி சிம்பிளாக கேட்குறேன், நீங்களும் கொஞ்சம் சிம்பிளாக பதில் சொல்லுங்கள். 3 காரியங்கள் பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார். இதில் உங்களை பொறுத்த மட்டும் எந்த ஒரு காரியம் உங்களுக்கு அதி முக்கியமாக தெரிகிறது? பிரித்தெடுத்தல். சுவிசேஷத்துக்கு பிரித்தெடுத்தல் எனக்கு முக்கியமாக தெரியலையே. எனக்கு தெரியலையே. அது அப்படின்னா வேற ஏதோ ஒன்று முக்கியமாக இருக்குது. அழைக்கப்பட்ட எதுக்கு? அப்போஸ்தலனாக. அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட, அது முக்கியமாக தெரியலையே. 3ல் 2 சொல்லியாச்சு. அப்போ இன்னும் ஒன்று என்னது? அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க? இதில் என்ன பெரிய விசேஷம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் எனக்கு விசேஷமாக தெரியுது. இது என்ன விசேஷம் அப்படின்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சர்வெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு எழுதியிருக்குதா? சாதாரண டிரான்ஸ்லேஷனில் சர்வெண்ட் ஆஃப் ஜீசஸ். நேற்று ஒரு 35-40 டிரான்ஸ்லேஷன் பார்த்தேன், 30-40 மொழிபெயர்ப்புகளை பார்த்தேன். இது என்ன தான் இங்கே போட்டிருக்குதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 85-90% மொழிபெயர்ப்புகளில் சர்வெண்ட்னே வருது. ஒரு 7-8 டிரான்ஸ்லேஷனில் ஒரு விதமான வார்த்தை வருது, பாண்டு சர்வெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு வருது. பாண்டு சர்வெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் சொல்லித்தரேன். ஒருத்தன் உங்களை கூப்பிட்டு ஒருத்தன் வேலை கொடுக்குறான். வேலை கொடுத்த பிறகு நீ பாண்டு எழுதி கொடுக்கணுங்கிறான். என்ன நம்மளுக்கு ஒன்றும் தெரியல போல இருக்கு. ஒரு 3 வருஷம் அல்ல 2 வருஷம் அல்ல 5 வருஷம் பாண்டு. நம்ம ஆளுக்கு அது முன்னாலே சொல்லிடுறாங்க. இந்த பாண்டுன்னு சொன்னோடனே நிறைய பேர் ஓடி போயிடுவான்.
அதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன். ஏன் மாட்ட மாட்டேன்? நடைமுறையில் நடக்கிறத வச்சு நான் உங்களுக்கு சுவிசேஷமோ சத்தியமும் சொல்லி தரேன். ஏன் மாட்டோம்? அந்த வேலை எனக்கு வேண்டான்ட்டு போகிறான். ஏன்? வேற வேலை ட்ரை பண்ணுறது வேற விஷயங்க. என்ன ரீசனுக்காக அவன் வேண்டாங்கிறான் அதை சொல்லணும். மாட்டிக்கிட்டான், சர்டிஃபிகேட்டை என்ன செஞ்சிருவான்? பிடிங்கிடுவான். நம்ம வேற எங்கேயும் அப்ளை பண்ணணுன்னாலும் போக முடியாது. 3 வருஷம் அவன் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு இருக்கணும், அவன் கொடுக்குற சம்பளத்தையே வாங்கிட்டு இருக்கணும், அவன் திட்ட வாங்கிட்டே உட்காந்துருக்கணும். வெளியில் ஒரு நிமிஷம் நகர முடியாது. ஸ்தோத்திரம். இதுக்கெல்லாம் நான் அடிமைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் பாண்டு இல்லாத வேலை ஏதாவது இருக்குதா பாருன்னு போயிட்டே இருப்பான். ஸோ அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பாண்டு சர்வெண்ட். அது நீங்கள் கிரேக்கு மதத்தை மொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூலோஸ்ன்னு இருக்கும். DOULOS. டவுலோஸ்ன்னு சொல்லக்கூடாது, அதை டூலோஸ்ன்னு சொல்லணும். DOULOS, டூலோஸ் கிரேக்க மொழியில். அதுக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நான் திரும்பி நோண்டி பார்த்தா அது அர்த்தம் வித்தியாசமாக இருக்குது. வாலண்டரிலி, willingly, without imposing any condition. Voluntarily, willingly, without imposing any condition. இவனுக்கு பேர் தான் பாண்ட் சர்வெண்ட். ஒரு நீங்கள் கம்பெனியில் சேர்றீங்க, பாண்டு 3 வருஷம்னு சொல்கிறான். அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சர்டிஃபிகேட்டை தூக்கி போட்டிங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் சர்டிஃபிகேட் என்கிட்ட கொடுத்துடணும், பாண்டு போட்டுருணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். சொல்கிறதுக்கு உள்ளாலேயே நீங்களே உங்கள் சர்டிஃபிகேட் இந்த அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன நடக்கும்? வில்லிங்கா அவனுக்கு ஸ்டாராக தெரியும் மண்டையெல்லாம். என்னடா இப்படி ஒரு கேண்டிடேட்டை நம்ம பார்த்ததே இல்லையே, நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சர்டிஃபிகேட்லாம் தூக்கி போட்டானேன்னா அப்போ நம்ம கம்பெனியில் சேர்றதுக்கு அவனுக்கு எவ்வளவு, ஆஹா இப்படிப்பட்ட ஒரு கிறுக்கனை பார்க்க முடியுமா? எப்படி இப்படி அவன் கேட்பான், ஏடா நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சர்டிஃபிகேட்லாம் இப்படி தூக்கி போடுறியே எதுக்குடான்னு கேட்பானா இல்லையா? உங்கள் மேலே நாங்கள் வச்சிருக்கிற காதல், அந்த கம்பெனி மேலே இவ்வளோ வச்சிருக்கியாடா. ஆமாம், இந்த மாதிரி யாருமே முடியாது. ரோமர் 1:1 அவன் சொல்கிறான், ஐ ஆம் எ பாண்ட் சர்வெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன் சொல்கிறான்னு கேளுங்க. அந்த மார்க்கெட்லேருந்து, கொத்தடிமை மார்க்கெட்லேருந்து காசு பணத்தை கொடுத்து ஒரு அடிமையை விடுதலை ஆக்கிட்டு புறப்பட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவனை விடுவிக்கிறதுக்கு அந்த விடுவித்த ஒரு எஜமான் அவன் என்ன சொல்லுவான்னா, நீ போகலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்ப எங்க போக? எங்கேயும் போ. உங்க அப்பா அம்மா பார்க்க போறியா? எங்க அப்பா அம்மா பார்க்க போகணும், போ. எங்க மாமா பெரியப்பா சித்தப்பா பார்க்க போகணும், போ. நான் தூர தேசத்துக்கு போய் வியாபாரம் பண்ணணும், போ. யார் உனக்கு தடை விதித்தார்? தடை யாருமே விதிக்கலையே. யூ ஆர் பர்ச்சேஸ்ட், brought out and set free. You are purchased, you are brought outside of the market and you are allowed to go anywhere free. எப்படி இருக்கும்? லவ் பேர்ட்ஸ் வாங்குற இடத்துல, புறாக்கள் குருவிகள் வாங்குற இடத்துல போய் முதல்ல பர்ச்சேஸ் பண்ணணும், முதல்ல காசு கொடுக்கணும். இந்த 2 குருவி எனக்கு வேணும்னு கேட்கணும். அவன் சொல்லுவான், 100 ரூபா 200 ரூபா கொடு, கூண்டோட தர்றேம்மா. சரி, 200 ரூபா கொடுத்த பிறகு கூண்டோட என்ன செய்யறான், கொடுக்குறான். வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு கூண்டை திறந்து கிளிகளே போங்கோ அப்படின்ட்டு விட்டுட்டா எப்படி இருக்கும்? அது ஜாலியாக போயிடும், அது ஜாலியாக போயிடும். அப்படி ஜாலியாக போன ஒரு குருவி அதுக்கு இஷ்டம் இல்லை போறதுக்கு. என் எஜமான் எவ்வளவு அன்பு இருந்தா என் மேல, இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி காசு பணத்தை செலவு பண்ணி என்னை அங்கிருந்து புறப்பட பண்ணி கூட்டிட்டு வந்து நீ எங்கேயும் போகலாம்ங்கிறதான ஒரு காரியத்தை சொல்றாரே. நான் இவரை விட்டு எப்படி போவேன்? இவருக்கே எழுதி கொடுக்கிறேன், நான் பாண்டு போடுகிறேன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பாண்டு போட்டான் பவுல். அதனால தான் சொல்றான், இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிறவன் யார்? நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படின்னு சொல்லி என்னை விடுதலையாக்க முடியல.
அதனால தான் ஆண்டவர் இயேசு குதிரை மேலே போகும்போது சந்தித்த பொழுது அவன் கேட்ட கேள்வி எதுக்கு தெரியுமா? நீங்கள் யாருன்ட்டு. என்னை விடுதலையாக்குறேன்னு சொல்லிட்டு வந்த 1000 பேர் இதுவரைக்கும் நான் பார்த்துருப்பேன். இப்போ நீர் ஒருத்தர் வந்து எனக்கு தரிசனம் காட்டுகிறீர், ஆனால் உம்மை போல நான் வேற யாரையும் கண்டதில்லை. இல்லையா? அப்போ நீர் என்னை விடுதலையாக்குவீரா? நீர் யார்? இப்படி என்னை வந்து சந்தித்தது யாரும் இல்லையே. இந்த மகிமையான ஒளியும் அந்த மகிமையான சத்தத்தையும் நான் கேட்டது சரித்திரம் இல்லையே எனக்கு. அப்படின்னா நீர் எனக்கு விடுதலை தருவீரா? இவராலே தான் விடுதலையாக்க முடியும் என்பதை அறிந்திருந்த பிறகு நான் என்ன செய்ய வேண்டும்? பாண்டு போட்டானா? என்ன விளங்கலை? பாண்டு போட்டானா? அன்னைக்கு போட்டவன் தான் கடைசியில் தலையை கொடுத்துட்டான். கழுத்து வெட்டப்பட்டது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. சிரச்சேதம் பண்ணப்பட்டான். தயங்கவே இல்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள் வாழ்கிற கிறிஸ்துவே என்று சொன்னான். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக ஹல்லேலூயா தன்னுடைய ஜீவனை கொடுத்ததான கிறிஸ்துவை வைத்து நான் பிழைக்கிறேன். ஹல்லேலூயா, பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல என்று சொன்னான். பாண்டு போட்டான். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அ பாண்ட் சர்வெண்ட் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்கிறான். இன்னைக்கு அந்த முதல் வார்த்தைக்குள்ளே அர்த்தம் புரிஞ்சுதா? நம்ம எத்தனை தரம் கடன்னு வாசித்துட்டோம். பைபிள் எத்தனை தரம் கடன்னு வாசித்தோம். ஆனால் இன்னைக்கு இந்த அர்த்தம் இப்படித்தான் இவன் சொல்றான். அப்ப அவனுக்கு தெரியும், நல்லா தெரியும். ஸ்லேவ் மார்க்கெட்ல ஒரு நாள் உட்கார்ந்து செத்து போக தெரிஞ்சேன். ஒருத்தர் வந்தார், என்னை விலை கொடுத்து வாங்கி என்னை வெளியில புறப்பட வச்சார், விடுதலையானாய் போகலாம் என்று சொன்னார். ஆனால் அந்த அன்பின் தெய்வத்தை விட்டு நான் எங்கே போக, நான் உமக்கு அடிமை என்று சொல்லி தன்னைத்தானே அடிமையாக்கி கொண்ட பாண்ட் சர்வெண்ட் ஆகிய நான் அப்போஸ்தலனாய் இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவன், சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் சொல்றான். அந்த ஒரு வார்த்தையில் எவ்வளவு உள்ள இருக்குதியா சப்பா. அப்போ அவன் சொல்றான் 6:12 1 கொரிந்தியர் 6:12 1 கொரிந்தியர் 6:12 ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் பாருங்க. எல்லாவற்றையும். ஏன் எல்லாவற்றையும் சொல்றான்? இது என்னோட உங்களுக்கு பெரிய உபத்திரமே இதுதான். ஒன்னொன்னா பிடிச்சிக்குவேன், இது எதுக்கு, அது எதுக்கு, இது எதுக்கு, அது எதுக்குன்ட்டு. எல்லாவற்றையும் ஏன் அந்த வார்த்தையை சொன்னான்? நல்லா கவனிங்க. அடிமைகளாக இருக்கும்போது எல்லாம் கிடைக்காது. லிமிட்டட். அவன் என்ன சொல்றானோ அதான். ஒரு மாசத்துக்கு 30 நாள், 30 நாளும் உப்புமா. உப்புமா ஈரப்பசை இல்லாம பவுடரா இருக்குது உப்புமா. இதை சாப்பிட்டு வாழ முடியுமா? இவ்வளவு பொறுமையா சர்ச்சில் இருக்கிறவங்க இந்த மாதிரி உப்புமா போட்டா என்ன நடக்கும்? அதைத்தான் கொடுப்பேன், தின்னு சாவிடா அம்மா. அடிமைத்தன வீட்டில் என்ன செய்யறது? சாப்பிடாட்டி கடை. சாப்பிடணுமா, பவுடரை கொட்டிக்கோ உள்ளுக, அவ்வளோதான். இப்போ இவ்வளோதான் அவனுக்கு. அவன் நினச்ச மாதிரி ஒரு கடை வீதிக்கு போக முடியாது, அவன் நினச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்க முடியாது. நோ, ஹீ இஸ் அ ஸ்லேவ். இப்போ இவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் என்னன்னு தெரியுமா? அதுக்கு அர்த்தம் வேற. நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் permitted as well as forbidden pleasures. Permitted pleasure, forbidden pleasures ரெண்டுமே உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கத்திரிக்காய் பொரியல், வெண்டைக்காய், இதெல்லாம் permitted. marijuana is not permitted. cocaine is not permitted. That's a drug. marijuanaங்கிறது போதைப் பொருள், கொக்கைனுங்கிறது போதைப் பொருள். ஒயிட் பவுடர், எல்லோ பவுடர் இஸ் a போதைப் பொருள். இட் இஸ் நாட் permitted. இட் இஸ் forbidden. தடை செய்யப்பட்ட இன்பங்கள். ஐம் சாரி, அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். அப்ப தடை செய்யப்படாத இன்பங்கள் உண்டு,
தடை செய்யப்பட்ட இன்பங்கள் உண்டு. அந்த தடை செய்யப்பட்ட இன்பங்களுக்கு பேரு கிரேக் மொழியில் எபிதூமியல் பிளஷர்ஸ். எபிதூமியா, forbidden pleasures. You are not allowed to touch that. It is dangerous. It is dangerous. அது தொடக்கூடாது. ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், டொபாக்கோ நோ, இட்ஸ் டேஞ்சரஸ். ஹீரோயின் டேஞ்சரஸ், பயங்கரமான பொருள்கள் அது. எட்டி சாவுக்கு கொண்டு போயிடும் எட்டி தின்னா. ஃபர்பிடன் பிளஷர்ஸ் உண்டு. அப்போ பவுல் சொல்லும் பொழுது, நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பெர்மிட்டட் பிளஷர்ஸும் எனக்கு போக முடியும், ஃபர்பிடன் பிளஷர்ஸ்க்கும் போக முடியும்ட்டான். ஹாய், அல்லேலூயா. இதுக்கு மேலே வாலிபர்களுக்கு வேற விசேஷமான ஒரு செய்தி தேவை கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு என்னென்ன பர்மிட்டட் பிளஷர் சொல்லட்டுமா? பயங்கரமான வெயில் சீசனில் பயங்கரம் கொட்டி வெயில் வேர்த்து விறுவிறுத்து வந்து ஃபேனில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஏசி ரூமில் உட்காந்தா எப்படி இருக்கும்? அது அர்த்தம் தெரியாது, ஏன்னா நீங்கள் ஏசியில் உட்காந்துருக்கிறதுனால. போய் கொஞ்சம் வெளியில் ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் போகாதீங்க, இருங்க. தட்ஸ் அ குட் பிளஷர், என்ஜாயபிள், ஜாலியாக இருக்கும் ஏசி ரூம்குள்ள. அதே மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு பசியில் இருக்கும்போது நல்ல டேஸ்டி பிரியாணி ஒன்று எடுத்து, அப்பா அது ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும், அப்பா என்னப்பா பாப்பா இது மாதிரி சாப்பிட்டதே இல்லையடா வாழ்க்கையில், அல்லேலூயா அப்படின்னு சில ஹஸ்பண்ட்ஸ் புலம்புறாங்கல்ல, அது மாதிரி இட்ஸ் a குட் திங். நல்ல ஒரு ஃபில், பா சூப்பராக சாப்பிட்டான்டா. இட்ஸ் பர்மிட்டட். இட்ஸ் பர்மிட்டட். கொக்கைன், ஹீரோயின், இட்ஸ் நாட் பர்மிட்டட். ட்ரக் ஏற்றுறது, நோ, இட்ஸ் நாட் பர்மிட்டட். பவுல் என்ன சொல்கிறேன்னா, நான் வெளியில் வந்துட்டேன், வெளியில் வந்த பிறகு இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு கிடைக்கும், திரும்ப நான் அதுக்கு போக மாட்டேன்ட்டான். நான் அடிமைப்பட மாட்டேன். அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா? ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறான்? எல்லாம் எனக்கு கிடைக்குங்கிறான். நான் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப நான் போய் அனுபவிக்க வேண்டுமானால், என்னை வெளியில கொண்டு வந்த தேவன் எனக்காக எவ்வளவு காயப்பட்டு, எவ்வளவு அவமானப்பட்டு, எனக்காக ரத்தம் சிந்தி வெளியில கொண்டு வந்தார். நான் திரும்பவும் அடிமைத்தனத்துக்குள் போகணும்னா எனக்கு வாய்ப்பு உண்டு, எல்லாம் தகுதியாயிராது. That is not permitted for me. It doesn't befit me as a child of God and as a servant of bond, servant of Jesus Christ. வாசிங்க கலாத்தியர் 5வது அதிகாரம் 1 வசனம். ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும். மறுபடியும்னா என்ன அர்த்தம்? நீங்க ஏற்கனவே ஒரு இடத்துல மாட்டி வெளியில வந்திருக்கீங்க, இப்ப திரும்ப போய் மறுபடியும் போய் மாட்டக்கூடாது. மறுபடியும் என்ன வார்த்தை வருது தெரியுமா? அடிமைத்தனம். மார்க்கெட் பிளேஸ்ல போகாதே, திரும்ப அந்த மார்க்கெட்டுக்கு போகாதே. அது ஒரு துன்மார்க்கமான மார்க்கெட்டு, அது துன்மார்க்கமான உலை. ஹல்லேலூயா. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து காத்து கொண்டாரே தேவசுதன். கோடா கோடி சோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடா கோடி சோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து காத்து கொண்டாரே தேவசுதன். கோடா கோடி சோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. பாவியை மீட்க பரன் சித்தம் கொண்டார், பரலோகம் துறந்து பாரினில் பிறந்தார். பாவியை மீட்க பரன் சித்தம் கொண்டார், பரலோகம் துறந்து பாரினில் பிறந்தார். பரமன் இந்த ஏழையை தேடி வந்தாரே, பரமன் இவ்வேளையில்
தேன் பதிலேதும் உண்டோ பூவுலகில். கோடா கோடி சோத்திரம் பாடி கிறிஸ்துவின் நன்மை ருசிப்போமே. ஹல்லேலூயா. ஆடுகளுக்காய் உயிர்தனை கொடுத்து கேடு வராது காக்கும் நல் மேய்ப்பர். பாடுங்க, பின்னால் இருக்கணும். கேடு வராது காக்கும் நல் மேய்ப்பர். இன்று என் மேல் வைத்த நேசத்தாலே, இன்று என் மேல் வைத்த நேசத்தாலே என்றென்றும் நன்றி கூறி துதிப்பேன் என் இறைவனை. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து காத்தி அணைத்து காத்து கொண்டாரே தேவசுதன். கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. என்ன என்ன பாட்டு இது? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஸ்டெப் 1 என்ன? பர்ச்சேஸ். ஸ்டெப் 2 பிரிங் அவுட், வெளியில கொண்டு வர்றது. ஸ்டெப் 3 ஃப்ரீ. அதனால அவன் சொல்றான், நான் திரும்பி என்னை ரட்சித்த, என்னை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தேவனுக்கு நான் வாலண்டரியாக பாண்ட், டூலோஸ் வாலண்டரியாக அவர் தான் இனி. அல்லேலூயா. அப்போ திருச்சபை என்ன சொல்லணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நீங்களும் நானும் என்ன சொன்னோம்? நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொன்னோம்? மீட்கப்பட்டேன்னு சொன்னோம்ல. அப்போ கொஞ்சம் யோசிக்கணும். மீட்கப்பட்டேன்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு அவர் போகலை, காசு கொடுத்துட்டு வெளியில் கொண்டு வந்துட்டார்ல. என்ன விளங்கலையா? வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி மிதிப்பேன்னு நான் சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அங்கேயே இருந்திருக்கலாமே, இங்கே கொண்டு வந்துட்டு நீங்கள் எங்களை மிதிக்கிறீங்களே அப்படின்னு கேட்போமா இல்லையா? நோ 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 நோ. டியர் லார்ட், டியர் லார்ட், டியர் லார்ட், டியர் லார்ட், ஐ வாண்ட் டு சர்வ் யூ. நான் உங்களை சேவிக்க விரும்புகிறேன். எனக்கு இந்த உதவி செய்தீங்களே, நான் உம்மை வாழ்நாளெல்லாம் உம்மை சேவிக்க விரும்புகிறேன் ஐயா. சாக தெரிந்த என்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னீங்களே. தொப்புள் கொடி அறுபடாமல் இருந்த நிலைமையில் என்னை பார்த்தீரே. உப்பினால் என்னை கழுவப்படாத நிலைமையில் என்னை பார்த்தீரே. இதெல்லாம் பேபியை எப்படி பிரித்து வளர்க்கணுங்கிறதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். உப்பினால் கழுவப்படவில்லை, அப்படிப்பட்ட நிலைமையில் பார்த்தீங்களே. அப்புறம் என்னை நான் நிர்வாணமாய் கடக்கும்போது என்னுடைய கண்கள் பட்டது. ஐயோ, அந்த நிர்வாணத்தை மூடினீரே. எசேக்கியேல்ல அழகா சொன்னீரே. பட்டினியாய் கடந்து துடிச்சிட்டு இருக்கிற வேளையில் தேவரீர் ஒரு தாயை போல எனக்கு இறங்கி எனக்கு சாப்பாடு கொடுத்தீரே. அல்லேலூயா. எங்க போட்டிருக்கு? எசேக்கியேல் 16 அந்த இடம். அல்லேலூயா. அந்த இடத்த வாசிங்க. பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவில்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவில்லை, துணிகளில் சுற்றப்பட. கேவலமான நிலைமை இது. என்னை இப்படி அடிமைத்தனத்தை வீட்டில் போட்டு வச்சுட்டாங்க. என்னை இப்படி போட்டு வச்சுட்டாங்க. ஆனால்
அடுத்த வசனத்துல என்ன வந்துச்சு? உனக்காக பரிதபித்து இவைகள் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன்மேல் இரக்கமாய் இருந்ததில்லை. ஏன்? அடிமைத்தன வீட்டில் இருக்கும்போது உன்மேல் எவனுக்கு கண்ணு படாது. பார்வோனுக்கு கண்ணு பட்டதா என்ன? தேவ ஜனங்களை பார்த்து இரக்கம் வந்ததா என்ன? இல்லை. நீ பிறந்த நாளில் அருவருக்கப்பட்டதினால் வெளியிலே எரிந்து விடப்பட்டாய். ஐயோ 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 ஐயோ, இந்த நிலைமையா ஆண்டவரே? அதுக்கு அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, நான் உன் அருகே கடந்து வந்த போது உன்னை பர்ச்சேஸ் பண்ண வந்தேன். ஹல்லேலூயா. I came to purchase you. என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நான் பயங்கரமாக கொந்தளிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். காரணம், என்னை விலை கொடுத்து வாங்குகிறதற்கு என் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. உங்களை விலை கொடுத்து வாங்குவதற்கு நான் உன் அருகில் வந்தபோது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்ணு கொஞ்சத்தில் மிதிச்சு போட்டு செத்து போயிருப்ப. நீ மிதி வாங்கி செத்து போயிருப்ப. 82வது வருஷத்துல கொஞ்ச நிமிஷத்துல கொஞ்ச நாட்கள்ல சூசைட் பண்ணி செத்து போயிருக்க வேண்டிய ஆட்கள் நாங்க. விக்கிரகாராதனைக்காரர்களாக இருந்தோம். எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில காணப்படும் போது ஆஸ்பத்திரியில் டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க. 2 மாசத்துல எங்கள் அம்மா செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி அவர் சர்டிஃபை பண்ணி எலும்பும் தோலுமாயி ஒரே ரகல வீட்டில் பேய்கள் உள்ள புகுந்து அமக்களம். நைட்டு 11 மணி ஆச்சுன்னா எங்கள் அம்மா படுத்துகிற பாடு அடக்கவே முடியாது. ஸோ கண்ணால் கண்டவன் நான். அந்த கோயில் இந்த கோயில், நான் எல்லா கோயில்களுக்கும் போய் எவன்டா விடுதலைப்படுத்துவான்னு சொல்லி அலைஞ்சு திரிஞ்சு ரோடா சுத்து நாட்கள் நாங்கள். பார்க்கணும், தெய்வத்தை பார்க்கணும், தெய்வத்தை சத்தம் கேட்கணும், தெய்வத்தை தேடணும். இந்த மாதிரி இது எதுக்கு வந்துச்சு இந்த கனெக்ஷன் எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒரு பக்கம் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது என் தெய்வம் என்னையே தேடி வந்தார் பாருங்க. அல்லேலூயா. அதுபோல் உங்களை தேடி வந்தார். ஸ்தோத்திரம். என்னை மாத்திரம் தேடி வரல, உங்களை தேடி வந்தார். ஒவ்வொருவரும் வெவ்வேறு கோணத்தில் வெவ்வேறு தத்துவங்களை வச்சுட்டு பைத்தியங்களை அலைஞ்சு திரிஞ்சு சத்தியம் தெரியாமல் நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் என் தெய்வம் அதை பார்த்து நம்மை தேடி வந்தார் ஐயா. ஹல்லேலூயா. அதனால தானே இங்கே உட்காந்துட்டு இவ்வளோ வைராக்கியம் பாராட்டிகிட்டு இருக்கோம். எவ்வளோ உபத்திரம் வந்தாலும், தொல்லை வந்தாலும், மண்ணங்கட்டி வந்தாலும் என்னை ஆண்டவர் இயேசுவை நான் விடமாட்டேன்னு சொல்லி உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் என்ன? நமக்கு ஒரு மகிமையான நாடு ஒன்று அங்கே அவைலபிளாக இருக்குது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் உன் அருகே கடந்து போகும்போது மிடிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து லிவ். நல்ல வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து வருது, கெட்ட வார்த்தை ஒன்று வரல. மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர், நெறிந்த நாணலை முறிக்காதவரும். நம்மெல்லாம் மங்கி எரிஞ்ச பூன்னு ஊதிடுறோம். ஒன்றும் லாய்க்கு இல்லை, பா இதானா வெளிச்சம் பாப்பா அப்படின்றோம். அவர் கொஞ்சம் எண்ணெயை ஊத்துறாரு, அது நல்லா பிரகாசினி. அல்லேலூயா. பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். சூப்பரா இருக்கும். அதுக்கு அடுத்து வாசிங்க. உன் வயலின் பயிரை போல அநேகமாயிரம் பெருகும்படி வைத்தேன். நீ வளர்ந்து பெரிய சௌந்தரமாய் எக்ஸெட்ரா. ஆனாலும் உன் நிர்வாணமும் அமனமாய் இருந்தாய். அதுக்கு அடுத்த வசனம். நான் உன் அருகே கடந்த போது உன்னை பார்த்தேன். I have seen you. இதோ ஓகே, உன் வஸ்திரத்தை, என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோட உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்ல, இவ்விதமாய் நீ என்னுடையவள் ஆனா. What a wonderful God we serve. Hallelujah. யார் அப்படி சொந்தமாக்கி கொள்ள முடியும் நம்மை? யார் அப்படி முன் வருவார்? Hallelujah. யார் அப்படி முன் வருவார்கள்? என் தேவனோ அப்படி வந்தார். இப்போ இவ்விதமாய் என்னுடைய நாளாய். அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை ரத்தமர ஸ்நானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசி சித்திர தையலாடை உனக்கு எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்களுங்க. எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள். சுத்த ஜலத்தினால் கழுவப்படுதல், எண்ணெய், பரிசுத்தாவின் அபிஷேகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சித்திர தையலாடை, எல்லாம் ஆடைகள், சாயந்தீர்த்த பாதரட்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவை, நீதி, பரிசுத்தவான்களின் நீதி, மெல்லிய புடவை மூடிக்கொள்ள பட்டு சால்வை உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து, உச்சிதமான ஆபரணங்கள் என்று சொன்னால் கிருபைகளும் வரங்களும். ஆபரணங்கள் கிருபை வரங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். உன் கைகளில் கடகங்களையும் கழுத்திலே சரப்பணையும் போட்டு உன் நெற்றியில் நெற்றிப்பட்டம். ஆனர், ஆனர்னால்
கௌரவம், ஹல்லேலூயா, கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி இருக்கிறார் போட்டிருக்கிறது. காதலின் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் வைத்தேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். நொடுப்பு மெல்லிய புடவை பட்டும் சித்திர தையலுமாய் மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். மாவு மெல்லிய வசனம் மெல்லிய உச்சிதமான கோதுமை மெல்லிய, இதெல்லாம் சுத்தமான அது களங்கம் இல்லாத ஞானப்பால். அல்லேலூயா. நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சொந்தர்க்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றாய் போட்டிருக்குது. பிதாவானவர் ராஜ்யத்தை கொடுக்க சித்தமாய் இருக்கிறார்னு சொல்லி ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி வச்சு இவ்விதமாய் நீ எவ்விதமாய் இருந்தாய். கேவலமான நிலைமையில் ஆரம்பித்து இவ்விதமாய் உன்னை அலங்கரித்து வைத்தேனேன்னு கர்த்தர் சொன்னார். இப்படி நம்மை மீட்ட தேவன். ஹல்லேலூயா. சரி, அப்படியே கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த 3 ஸ்டெப்பு பழைய ஏற்பாட்டில் எப்படி நிழலாட்டமாக இருந்தது என்பதை குறித்து உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இந்த 3 ஸ்டெப்பு. தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுக்கு கீழாக எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாக இருந்த பொழுது அத்தனை வருஷம் இருந்துட்டு யாத்ராம 3வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் கர்த்தர் வாயை திறக்க ஆரம்பிக்கிறார், சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? பின்னும் அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். இது என்னமோ ஆரம்பிக்கிறார், சொல்றார் பாருங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இடத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்போ 4 வார்த்தைகளில் எத்தனை 2 வார்த்தைகள் இங்கே இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் நீங்கள் யோசித்து சொல்லணும். 4 வார்த்தைகள் சொன்னேன். முதலாவது சப்ஸ்டிடியூஷன், 2வது ப்ரொபிசியேஷன் சொன்னேன், 3வது ரிகன்சிலியேஷன் சொன்னேன், 4வது ரிடம்ஷன் சொன்னேன். இந்த 4ல் எத்தனை வார்த்தை இதில் இருக்கு? ஏதாவது 1வது சொல்ல முடியுமா? ப்ரொபிசியேஷனும் இங்கே வரல, சரி பரவாயில்ல, வந்தாலும் மறைமுகம் இருக்கட்டும். ஆனால் அடுத்த வார்த்தை என்னென்னா ரிகன்சிலியேஷன்னா ஒப்புரவாகுதல்ங்கிற ஒரு மனசில் முதல்ல ஒரு யோசனை வரணும். அவர் இறங்கணும், மனசில் அவர் இறங்கணும். அதான் இறங்குறார். என்ன சொல்லுகிறார்? அது 7வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர் இருக்கிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன்னா, அவர்களை சத்துருக்களாக இனி நான் பார்க்காதபடிக்கு நான் என்னோடு ஒப்புரவாக்கி அவர்களை மீட்கப் போகிறேன் அர்த்தம். அவர் என்ன சொல்லுகிறார்? முதல்ல அவர் நினைக்கிறார், இவங்களை இனி நாம் என்ன செய்யணும்? சத்துருக்களாக பார்க்காதபடிக்கு ஒப்புரவாக்கிடணும். அப்படி நினைச்சதுனால ஆயிட்டாங்களா? ஆகலை. அப்போ மோசேட்ட சொல்லுகிறார், நான் உன்னை அனுப்புவேன். அப்போ அங்கே ஒரு சப்ஸ்டிடியூட்டாக ஒருத்தன் போகிறான். அந்த வார்த்தை வருது, இங்கே ரிகன்சைல் ஆகுது. ரிகன்சைல் ஆன பிறகு என்ன நடக்குதுன்னாக்க, இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர்களை ஒடுக்க கண்டேன். ஓகே, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து, please tell me what is the exact word that you find. என்ன வார்த்தையை நீங்க வந்து பார்க்குறீங்க? இப்போ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன், வா. ப்ரொபிசியேஷன் வராதுங்க, சப்ஸ்டியூட். இப்போ நீ எனக்கு என் சார்பில் நீ என்ன செய்யணும்? இப்போ போகணும், ரைட்டு, நம்பர் 1. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, மறைஞ்சிருக்குது. Bring out. நீ போய் என் ஜனத்தை இழுத்துட்டு வா வெளியில. ரிகன்சைல் பண்ணணும்ட்டு யோசனை கர்த்தருடையது.
சப்ஸ்டியூட் அனுப்புறது, அனுப்பின பிறகு வெளியில கொண்டு வா, bring them out. இப்போ இதுக்கு என்ன பண்ணினார் அப்படின்னா, இதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நான் சொல்றது கவனிச்சுட்டே வாங்க. இவங்களை வெளியில கொண்டு வரணும், அவ்வளோ பேரையும் வெளியில கொண்டு வரணும். கொண்டு வர்றதுக்கு முன்னால பஸ்கான்னு ஒரு பண்டிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயோ எங்க கேள்விப்பட்டீங்க? ஓஹோ தெரியுமா? சரி, பரவாயில்ல. பாஸ்கல் லேம்ப், பஸ்கா ஆட்டுக்குட்டி, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாங்கி நீங்கள் அதை வெட்டி அதை பலியாக்கி அதை ரத்தத்தை கொண்டு வந்து என்ன செய்யணும்? நிலக்கால்களில் பூசணும். அதெல்லாம் சொல்லிட்டார். அல்லேலூயா. நல்ல கதை கவனிங்க, தெரியாததில்லை, தெரிஞ்சது தான். அப்போது ஜனங்கள் அதுக்கு ஒபே பண்ணிட்டாங்க. ரத்தத்தை எடுத்து க்ளீனாக பூசிட்டாங்க. கரெக்டாக 12 மணி ஆச்சு. சரியான பட்டயத்தை எடுத்துட்டு ஒருத்தன் வந்துட்டான். யாரு? எவன்கிட்ட ரத்தம் இல்லையோ அங்கே உள்ள பூந்து ஒரே அடி, பட் 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 பட்டுன்னு அடிச்சிட்டான். தலைப்பிள்ளைகள், ராஜா முதற்கொண்டு அடிமை வீட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தலையெல்லாம் அவுட்டு, எல்லாம் ரத்த வெள்ளத்தில் கிடக்கு. அந்த நடுராத்திரி ஓலம், எகிப்து ஃபுல்லாக ஓலம். ரத்தம் பூசி இருக்கிற இடத்துல பார்த்தா அவங்க வீடுகளில் ஜாலியாக தூங்குறானுங்க. இந்த காரியம் முடிந்த பிறகு மோசேக்கு ஒரு விசில் அடிச்சிட்டார் ஆண்டவர். நான் விசில் அடிக்கும் போது அவங்களெல்லாம் வெளியில் கொண்டு போன்ட்டு, வெளியில் கொண்டு போ அப்படின்னு சொன்னார். பட்டுன்னு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு அழகாக போயிட்டானுங்க. பாளையத்துலேருந்து இறங்கி ஒவ்வொருத்தங்க கோத்திரமாக வெளியில் ஓடுறானுங்க. ஸ்தோத்திரம். அப்போ புறப்பட்டு போதல் வருது. அதுக்கு முன்னால் என்ன நடந்தது? பர்ச்சேஸ். அதுக்கு முன்னால் பர்ச்சேஸ் பண்ணாமல் பொருளை வெளியில் எடுத்துகிட்டு போக முடியாது. நிழலாட்டம் வருதா இங்கே? அல்லேலூயா. தெரியுதா உங்களுக்கு? அப்போ அங்கே பர்ச்சேஸ் பண்ணி, அந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்கான அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் கையில் வச்சுருந்தா போலீஸ்காரன் விட்டுறான். ஒரு பெரிய பொருள் வாங்கியிருக்கிறோம், லாரி வருது, அவன் நிறுத்துகிறான். பர்ச்சேஸ் ஆர்டர் பில்லு கையில் வச்சுருந்தா போங்கிறான். அதுபோல் ரத்தம்தான் அந்த பர்ச்சேஸ் ஆர்டர். இவர்களை நான் வாங்கி கொண்டேன். அடிமைத்தன மார்க்கெட்டாகிய எகிப்திலிருந்து இவர்களை மீட்டுக் கொள்ளும்படிக்கு நான் அவர்களை வாங்கி கொண்டேன். அடையாளம் இதோ ரத்தம். ஒன்றும் பண்ண முடியலையா சங்கார தூதன்? அதுக்கப்புறம் புறப்பட்டு போயிட்டாங்க. புறப்பட்டு போயிட்டே இருக்கும்போது முன்னால் ரெட் சி, முக்கியமான பாயிண்ட்டுக்கு நம்ம வர்றோம். ரெட் சி, சிவந்த சமுத்திரம். பின்னால் பார்வோனுடைய சேனை வருது. தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெட் சியை தேவன் பிளக்கிறார். ஒரு அற்புதம் நடக்குது. அவங்க முடிஞ்ச உடனே அந்த ரெட் சி என்ன பண்ணுது? சிவந்த சமுத்திரம் சத்துருக்களை மூடுகிறது. எனக்கு ஒரு சின்ன கேள்வி. ஏன் ஆண்டவரே இந்த சிவந்த சமுத்திரத்தை ஏன் நீங்கள் வச்சிங்க குறுக்கல? அவங்கள புறப்பட்டு போகிறாங்க இல்லையா? பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த பிரசங்கத்தை நீங்கள் மறக்கவே மாட்டீங்கங்க. 4 பேருக்கு ஈஸியாக சொல்லுங்கள். பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, வெளியில் கொண்டு வந்தாச்சு, கொண்டு வந்ததுக்கப்புறம் விடுதலை, ஃப்ரீ. சரி, இப்போ நீங்கள் கொண்டு வந்தீங்கிட்ட இப்போ ஒரு வயக்காட்டு வழியாக தூக்கிட்டு போயிடக்கூடாதா இவனுங்கள? இல்லை இவங்களுக்கு இப்படி எதுக்காக இந்த ஒரு சமுத்திரத்தை கொண்டு வந்து வச்சு இந்த கதை? இப்போ நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்? சிவந்த சமுத்திரம் 2 பிழைஞ்சோன்னா அற்புதம்னு சொல்கிறோம். நம்ம வாயை திறந்தால் எதுதான் நமக்கு தெரியும்? அதுதான் தெரியும். சிவந்த சமுத்திரம் 2ஆக பிரிந்தது மகாபெரிய அற்புதம்னு சொல்கிறோம். அது ஒன்று தான் தெரியும். எனக்கு பாயிண்ட் என்னன்னா, ஏன் சிவந்த சமுத்திரம்? நான் அதைத்தான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. இது என்னது? இது ஏன் காரணம்? வேறு எதையாவது சும்மா ஒரு வேலியை போட்டுட்டு வேலியை தாண்டிய வெள்ளாடு போல கூட்டிகிட்டு போயிருக்கலாமே ஜனங்களை. அதில் தான் ஒரு பெரிய சத்தியம் அடங்கி இருக்குது. என்ன அர்த்தம் தெரியுங்களா? திருச்சபைக்கு அவ்வளவு பெரிய ஒரு பெரிய பாடம்.
நான் உன்னை வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீ திரும்ப அந்த பக்கம் போகக்கூடாது, போக முடியாது. எங்க ஐயா கோலை நீட்டினாரு, நாங்க பாட்டுக்கு ஜாலியா மிரியம்மா அந்த அம்மா மிரியம் தானே, அந்த அம்மா பாட்டு பாடிட்டு ஜாலியா போச்சு. போனம்மா திரும்பி அதே பாட்டை படிச்சுட்டு இந்த பக்கம் வந்துடக்கூடாது. புரியுதோ? நம்ம ஆளுகள் ஞானஸ்நானம் எடுக்கிறானுங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டு அடுத்த நிமிஷம் பாட்டு பாடிட்டு கல்லு கடிக்க போறான். இதுதான் நடக்குது. நல்லா கவனிக்கணும். அந்த சிவந்த சமுத்திரம் ஞானஸ்நானத்துக்கு அடையாளம், மேகஸ்தம்பம் ஞானஸ்நானத்துக்கு அடையாளம், அக்கினி ஸ்தம்பம் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு அடையாளம். நல்லா புறப்பட்டு போனதுக்கப்புறம் கடல் இவங்க சத்துருக்களை மூடி போட்டுச்சு. அந்த பக்கம் போயிட்டானுங்க, திருப்பி இந்த பக்கம் வரக்கூடாது. அவ்வளவுதான். இதில் நான் ஒன்று நினச்சேன், ஆண்டவரே ஒரு வேலி போட்டு கூட்டு போயிருக்கலாமே. வேலி போட்டு கூட்டு போனால் தாண்டிடுவான், கேட்டு போட்டால் பூட்டை உடச்சிருவான். இவ்வளோ பெரிய கடல் வழியாக தாண்டி போனாலே அவன் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் எகிப்துக்கு போனால் தாவிளையும் அப்படிங்கிறான். கும்பிட்டிக்காய், வெள்ளரிக்காய், வெங்காயம் அப்படி இப்படின்னு என்னத்தெல்லாம் சொல்கிறான். இவ்வளோ கடல் வழியாக கொண்டு போய் பிரித்து போட்டாலும் கூட இவங்களுக்கு என்ன வரல. அதனால தான் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு கல்லு கடிக்க போகிறாங்க. சரியான அனுபவத்தில் வெளியில் வராமல் இருக்கிறவர்கள் அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6 நம்ம வாஸ்தவமே, அது அந்த வசனத்தை கொடுங்க. 6 கடைசி 2 வசனங்களை கொடுங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து எப்படி நீங்க டிராவல் பண்ணுங்க என்னோட சூப்பரா. அவர்கள் நடுவில் இருந்து புறப்படுதல்னா என்ன அர்த்தம்? எத்தனாவது ஸ்டெப்பு? செகண்ட் ஸ்டெப்பு. பர்ச்சேஸ் முதல் ஸ்டெப்பு, புறப்படுதல் செகண்ட் ஸ்டெப்பு, அப்புறம் ஃப்ரீ 3வது ஸ்டெப்பு. அல்லேலூயா. சரி, புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது, எப்பொழுது? அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரத்திகளாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள. So a life of separation is what God intends. தேவன் விரும்புகிறதும் என் ஆண்டவர் மனதில் வைத்திருந்த ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, தேவ ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பிரிவினை வந்தே ஆக வேண்டும். அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளைகளை சம்பாதித்து கொண்டு வந்த பிறகு நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தயவுசெய்து கவனிங்க. இத்துடன் நான் முடிக்கிறேன். இவங்க மறுபடியும் போய் அந்த அடிமைத்தன வீடாகிய நுகத்தடிக்கு நீங்கள் உட்படக்கூடாது என்பதற்காக ஒரு கடலை கொண்டாவது பிளந்து அப்படி செப்பரேட் பண்ணணுங்கிற அவசியம் வந்தால் அதையும் செய்யறதுக்கு நான் ரெடி என்று சொல்லி செய்த முடித்த தெய்வம். அப்ப திருச்சபை என்ன கற்றுக்கொள்ளுது பாடம்? நான் மீட்கப்பட்டவன் சொன்னமே சந்தோஷமாய், நான் மீட்கப்பட்ட பிறகு பாண்ட் சர்வெண்டாக நான் இருக்கிறேன், டூலோஸ் பாண்ட் சர்வெண்டாக இருக்கிறேன். இனி நான் எங்கே போவேன்? என் எஜமான், அன்பின் எஜமானுக்கு நான் சேவை செய்கிறதுக்காக வாழ்நாளெல்லாம் வருகிறேன் சொன்னவன் இந்த திருச்சபை மறுபடியும் திரும்பி போகக்கூடாது என்பதற்காக வேலி போட்டா பிச்சுட்டு போவான்னு தெரியும் கர்த்தருக்கு. கடலை கொண்டாவது திரும்பி போகக்கூடாது, கடலை தான் பயன்படுத்தணும்னா நான் கடலையும் பயன்படுத்தி பிளந்து கொண்டு வந்து மூடி போடுவேன்ட்டார். அப்பன்னா அவர் நம்ம மேல் வச்சிருக்கிற வைராக்கியம் எவ்வளவு. திருச்சபை புரிஞ்சுக்கிட்டீங்க, அது போதும் எனக்கு. ஹல்லேலூயா. அப்போ எப்படிப்பட்ட ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் பவுல் சொன்னா, எனக்கு எல்லாம் கிடைக்கும், நான் வேறு பிரிக்கப்பட்டேன்னா கர்த்தர் என்னை வேறு பிரித்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டோட்டலி செப்பரேட்டட், அவருக்கென்று விற்று போட்ட ஒரு ஜீவியம். ஆர் யூ ரெடி ஃபார் தட்? திருச்சபை ரெடியா? அந்த பழைய ஸ்மெல் முதற்கொண்டு எனக்கு இருக்கக்கூடாது. இன்னைக்கு விடுதலை, ரிடம்ஷன்ங்கிறது எதுலன்னு தெரியுமா? பாவத்திலிருந்து நம்பர் 1, 2வது பழைய வாழ்க்கையிலிருந்து நம்பர் 2, 3வது நியாயப்பிரமாணத்திலிருந்து, 4வது இந்த சரீரத்திலிருந்து விடுதலை. இந்த சரீரம் ஒரு நாள் மறுரூபமாகும். இந்த சரீரம் ஒரு நாள் மறுரூபமாகும். வசனங்கள் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா.
ஃபைனலாக இந்த சரீரம் ரோமர் 8வது அதிகாரம் 23 பட்டுன்னு வாசிங்க பார்க்கலாமா? அதுவும் அல்லாமல் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16, 17, 18. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16, 17, 18. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் ஹல்லேலூயா பிரதான தூதர் சத்தத்தோடும் எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் கூட அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட அவர் வருவார். முதலாவது என்னை மீட்டுக்கொள்ள வந்தார். இப்பொழுது சரீரங்களையும் மறுரூபப்படுத்தி கொண்டு போக வருவார். He will come back again. Once he came searching for me. என்னை தேடிக்கொண்டு ஒரு நாள் வந்தார். இப்பொழுது ஹல்லேலூயா என்னை மீட்கப்பட்டவர்களுடைய சங்கத்திலே சேர்த்தார். என்ன சங்கம் இதுக்கு பேரு? மீட்கப்பட்டவர்களுடைய சங்கத்திலே சேர்த்தார். அந்த மீட்கப்பட்ட அத்தனை பேரும் கொத்து கொத்தா தூக்கிட்டு போகிறதுக்கு மறுபடியும் அவர் வருகிறார். சேனைகளின் கர்த்தர் வருகிறார். என்னை மீட்டவரை நான் முகமுகமாய் பார்ப்பேன். அவரை பார்ப்பேன். ஐயா, நீங்கள் தான் வந்து என்னை அந்த மார்க்கெட்டில் இருந்து என்னை கொண்டு போனீங்களா? அவர் சொல்லுவார், அந்த மார்க்கெட்டில் இருந்த என் ரத்தத்தை கொண்டு வந்து நான் உன்னை பர்ச்சேஸ் பண்ணேன், நான் தான் அது. ஐயா, எங்கள் பாஸ்டர் சொன்னார், மண்புழு இன்புழுன்னெலாம் சொல்லப்படாதுன்னாரு. நான் மீட்கப்பட்டவன் எப்போ பார்த்தாலும் வாயில் சொன்னார். அதை மீட்டவர் நீதானோ? என்ன அழகுமோ, என்ன அன்பு அப்படியே வழியுதே. இந்த அன்பா என்ன மீட்டுச்சு? அதுக்கு தான் காத்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, முழு சிருஷ்டியும் ஆவலோடு காத்திருக்குதுன்னு சொல்லுது. முழு சிருஷ்டியும் ஆவலோடு காத்திருக்குது. கட்டுக்கதை அல்ல. ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளில் நான் அவரை காண்பேன். என் சொந்த கண்கள் அவரை காணும். ஹல்லேலூயா. அந்த ஒரு கடைசி மீட்புக்கு காத்திருக்கிறேன். 4 விதமான மீட்பு. 1 பாவத்திலிருந்து மீட்பு, 2வது பழைய வாழ்க்கையிலிருந்து மீட்பு, 3வது நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்பு, நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பு, 4வது சரீர மீட்பு. இத்தனை மீட்பையும் கொடுத்து அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேன்ஸ் ஹார்வர் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன், வேன்ஸ் ஹார்வர் அப்படிங்கிற ஒரு மனுஷன், இந்த தேவதாசன் ஒரு நல்ல சுவிசேஷகர். இந்த ஐயா வேன்ஸ் ஹார்வர்னா இவர் தான். இந்த ஐயாவை பாருங்கள். நமக்கெல்லாம் நம்ம நாட்டுக்கு சுவிசேஷம் சொல்ல வந்தவங்களாம் எத்தனை பேர் இப்படி நல்லவங்க இருக்காங்க தெரியுமா? இவரை பில்லி கிரஹாம் அடிக்கடி புகழ்வார். டாக்டர் பில்லி கிரஹாம்ங்கிற நல்ல, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அடிக்கடி புகழ்வார். அவர் இந்த ஐயா சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன், கவனிங்க. எனக்கு இந்த சப்ஜெக்ட், இந்த பீஸ் எனக்கு கிடைச்சது. Salvation is free but not cheap. உலகத்துக்கு சுவிசேஷம் சொன்ன மக்களை பாருங்க, இப்படிப்பட்டவங்க. Salvation is free, ரட்சிப்பு ஃப்ரீ தான், ஆனா சீப் இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். Salvation is free but it is not cheap. அப்படி சொல்லிட்டு the gift of God is costly and it cost his son அப்படினாரு. இந்த மனுஷன் சொல்லி இருக்கிறார், gift of God. gift of Godனா தேவனுடைய ஈவு, தேவனுடைய gift. அது எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவன் நமக்கு கொடுத்த வெகுமதி. that is very costly. it cost his son. அவர் கொடுத்த ஒரு வெகுமதி சீப்பான வெகுமதி தரல, இருக்கிறதுலேயே பயங்கரமான விலை, பயங்கரமான காஸ்ட்லி கிஃப்ட் தேவன் தந்தார். அந்த சால்வேஷன், அந்த அவரை கொடுத்து நமக்கு கொடுத்ததான ரட்சிப்பு இலவசமாக கொடுத்தார். வெரி காஸ்ட்லி. With his precious blood he brought us out
ஃப்ரம் த ஸ்லேவ் மார்க்கெட் ஆஃப் சின். அவர் சொன்னார், ஸ்லேவ் மார்க்கெட் ஆஃப் சின்லேருந்து வித் இஸ் ப்ரெஷியஸ் பிளட் ஹி brought us out. அவர் வெளியில் கொண்டு வந்தார். சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை நறுக்குன்னு சொல்கிறார் பாருங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நெவர் டு ரிட்டர்ன் டு த மார்க்கெட் அகெயின். திரும்பி அந்த மார்க்கெட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக அல்ல, இட் ஸ்டாப் தேர். அதனால தான் கடலையே கொண்டு வந்து, இவன் முன்னால் போகும்போது வெட்டாந்தரையில் நடந்து போய் பாட்டு படிச்சுட்டு போனால் மோசை எப்படி ஒரு கோலை நீட்டினோடனே வந்துட்டோங்கிற நமக்கு அனுபவம் இருக்குன்னு நினச்சிட்டு திரும்பவும் ஒரு கோலை நீட்டுவோம். நம்ம எகிப்துக்கு போகலான்னா கோலை நீட்டி பார்த்தா வேலை செய்யாது. இப்படி போகும்போது வேலை செஞ்சிச்சு. நமக்கு அனுபவம் நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு முறை நம்ம என்ன செஞ்சிட்டோம், கோலை நீட்டி போயிட்டோம். அப்போ நம்ம கோலை நீட்டினா எந்த கடலையும் பிளந்துடலாம் போல இருக்குது அப்படின்ட்டு திரும்பவும் கோலை நீட்டினா கை உடைஞ்சிரும். அது வேலை செய்யாது. கர்த்தராக்கும் பிளக்கிறது. அவர் ஒரு பக்கம் பிளந்தார், மூடி போட்டார். மனுஷன் என்ன வேணா செஞ்சாலும் திரும்ப வேலியை வேணா நீ கட் பண்ணிட்டு வந்துடுவடா, ஆனால் கடலை மாத்திரம் உன்னால் கறக்கவே முடியாது. அது கர்த்தரால் தான் முடியும். ஒரு முறை கடலை கடந்து திருப்பி உள்ள அந்த பக்கம் தள்ளிட்டாரு. brought out of the slavery market. திரும்ப அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு பண்ணார். சின்ன வசனங்கள் தான், குறைச்ச வசனங்கள் பேசினேன், சின்ன சத்தியம்தான். இப்போ பேதுரு சொன்ன வசனத்தை ஞாபகப்படுத்திட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் இப்படி மீட்கப்பட்டதினால், இந்த கிளைமேக்ஸில் தான் என்னோட நீங்கள் 4 பேர் இருக்கணும். இப்படி மீட்கப்பட்டதுனால பரதேசிகளாய் நீங்கள் சஞ்சரிக்கும் அளவும் பயத்தோட மரியாதையாக நடந்து இந்த பக்கம் திரும்பி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். பாஸ் த டைம் அப்படின்ட்டார். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடுகள் சகிப்பதினால், ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக எந்திரிச்சிடலாம். கஷ்டப்பாடு சகிப்பதினா இயேசுவோ நான் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயமுடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே. ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே. தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே. தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என்
பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு குடியிருப்பேன். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயமுடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயமுடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயமுடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயமுடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம் அடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம் அடிமை. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இன்னல் கூட்டம் ஜெயமுடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயமுடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயமுடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். விலையேற பெற்ற குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆகையினாலே பரதேசிகளாய் இந்த பூமியிலே சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. செவந்த சமுத்திரத்தை கொண்டாகலும் பிரிச்சாகலும் உங்களை பிரிப்பேன்னா அது அவசியப்பட்டால் அதையும் நான் செய்வேன் என்று செய்தார். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மக்களே, தேவ ஜனமே, கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, நான் மீட்கப்பட்டவன் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்நாளெல்லாம் சொல்லிக்கொண்டிருங்கள். சொல்லுங்க, அதை விட்டுறாதீங்க. நான் மீட்கப்பட்டவள், நான் மீட்கப்பட்டவன். ஐ எம் செட் அபார்ட். செங்கடலை கொண்டு பிரிச்செடுத்த தெய்வம். எகிப்தியர்களும் தேவ ஜனங்களையும் பக்காவா பிரிச்சு எடுத்துட்டாரு. வேலி போடல. வேலி போட்டா எகிப்தியன் அந்த பக்கம் போவான், இல்லாட்டினா இஸ்ரவேலர் எகிப்துக்கு போயிடுவாங்க, ஈஸியா போயிடுவாங்க. இவங்க பிரிக்க கூடாதுங்கிறதுக்காக, இவங்க மறுபடியும் போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அசுத்தமானதை விட்டு நீங்கள் பிரிந்து போய் என்று தேவன் சொன்னார். பர்ச்சேஸ், brought out, set free. ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் எங்க வேணா போன்னு சொன்னார். ஆனால் இந்த
விடுதலைப்படுத்தின நாயகன் எவ்வளவு நல்லவர். அதை நினச்சி ஐயா கண்ட இடங்களுக்கு போகிறத பார்க்கலாம், ஆகாமிய கூடாரங்களுக்கு மறுபடியும் திரும்பி போகிறத பார்க்கலாம். உங்கள்கிட்டயே நான் சர்வ் பண்ணுறேன் ஆண்டவரே. அதான் பாண்டு சர்வெண்ட், அதான் பாண்டு சர்வெண்ட், அதான் மறுபடியும் ஆண்டவருக்கு அடிமை. இனி மறுபடியும் பிசாசு மாம்சத்துக்கு அடிமை அல்ல, என்னை விடுதலைப்படுத்தின தேவனுக்கு நான் அடிமை. வாழ்நாள் எல்லாம் தொடமாட்டேன், தொட்டதை தொடமாட்டேன், பார்த்ததை பார்க்க மாட்டேன், பேசினதை பேச மாட்டேன், சிந்தித்ததை சிந்திக்க மாட்டேன், அசுத்தமானதை ஃபர்பிடன் பிளஷர்ஸ்க்கு போக மாட்டேன், தடை செய்யப்பட்ட இன்பங்களுக்கு. இன்னும் முடியுமா? சொல்ல முடியுமா? தேவ பிள்ளைகளை சொல்ல முடியுமா? சொல்லித்தானே ஆகணும். யார் விடுவித்தார் நம்மை? விலையேற பெற்ற ரத்தத்தினால். ஏசு ரத்தம், ஏசு ரத்தம் இல்லை, ஆட்டுக்குட்டியானவருடைய விலையேற பெற்ற மாசில்லாத தூய ரத்தம். ஏசு ரத்தம், ஏசு ரத்தம் இல்லை. ஹல்லேலூயா. அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாலிப செல்வங்களே, வாலிப செல்வங்களே, வயோதிபர்களே, நடுத்தர வயதில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, பாலிய ஸ்திரீகளே, பாலிய புருஷர்களே, ஹல்லேலூயா. தேவ ஊழியக்காரனே, ஜார்ஜ் ராபர்ட்டே, உனக்காக விலையேற பெற்ற மாசில்லாத தூய ரத்தத்தை சிந்தி பர்ச்சேஸ் பண்ணி வெளியில கொண்டு வந்து ஃப்ரீன்டர். அதுக்கு முன்னால சப்ஸ்டியூட்டை தயார் பண்ணார், ப்ரொபிஷியேட் பண்ண ஒரு ஆளை ரெடி பண்ணார், ரிகன்சைல் பண்ண ஒரு ஆளை ரெடி பண்ணி மனசு வச்சாரு. வச்ச பிறகு அந்த சப்ஸ்டியூட்டை அனுப்பி பர்ச்சேஸ் பண்ணி வெளியில கொண்டு வந்து இப்படி என்னுடையவளாய். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நமக்காக செய்ததான காரியங்கள். அல்லேலூயா, சோத்திரம். கொஞ்சம் அர்ப்பணிச்சுட்டு வாலிப செல்வங்கள் கொஞ்சம் அர்ப்பணிங்க. உங்களுக்காக இன்னொரு வாலிப கூட்டம் நான் அரேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். இது போதும் உங்களுக்கு. இது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெரிய மலை உச்சியில கொண்டு போய் சேர்த்துரும். மலை உச்சியில போயிருவீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கலகல கொலகல எல்லாம் வேலை செய்யாது பிள்ளைகளே, வேலை செய்யாது. அது மாயே தான் பிள்ளைகளே. அதுக்கு அந்த லைனுக்கு போகாதீங்க. வேதத்தின் லைனுக்கு வாங்க, வேதத்தின் லைனுக்கு வாங்க பிள்ளைகளே. ஹல்லேலூயா. நான் ரெடி ஆண்டவரே வர்றேன்னு சொல்றவங்க யாராவது இருப்பீங்களா? சோத்திரம், 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 சோத்திரம். நான் ரெடியாப்பா, நான் ரெடி. ஒருவேளை உன்னை தாயும் தகப்பனும் இந்த மார்க்கத்தில் சரியா இல்லாதவர்களாக இருப்பார்கள். சோத்திரம். செங்கடலை வச்சு தாண்டின பிறகும் கூட இருதயத்தில் எகிப்துக்கு தான் போச்சு. ஒரு தலைவனை நம்ம ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு போகலாமா? போனோம்னா திருப்பி செங்கடல் ரெண்டாக்கணும். ஆகுமா? ஆகாது, ஆகாது, ஆகாது. போகாதே, ஆகாது. மாட்டிக்குவே. அடிமை ஆயிட்டுன்னா இன்னொரு முறை அடிமைத்தனத்துக்கு போனீங்கன்னா சட்னி. ஏற்கனவே சட்னி ஆய்ந்து வெளியில வந்திருக்கிறேன். இன்னொரு முறை போனோன்னா சத்துருடைய அவ்வளவு கோபம் உன் மேல தான் இருக்கும். தொடாதே, அதை தொட்டதை தொடாதே, பார்த்ததை பார்க்காதே. ராஜா வேண்டாயா, இழுத்துட்டு போயிருமியா அங்க தகப்பனே. அதனாலதான் பேதுரு துடிக்க எழுதினார், பரதேசிகளே, இந்த பூமியில் நீங்கள் பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்தோடு நடந்து கொள்ளுங்க. அர்ப்பணிச்சிட்டோமா? தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்பு நெருக்கி ஏவுகுதில்லவா? தேங்க்யூ லார்ட். ஜெய ஜீவியத்தில் வளர்ந்து போக கர்த்தர் உதவி செய்வார். நாளுக்கு நாள் மறுரூபமாகி போக வேண்டும். நாளுக்கு நாள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். சிந்தைகளை காத்து கொள்ளுங்க. மனசுல ஏகப்பட்ட கெட்ட காரியங்கள்லாம் வந்து சேர்ந்துடும் குப்பை மாதிரி. விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. நான் மீட்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன் சொல்லிட்டே இருங்க வாழ்நாள் எல்லாம். எதனால மீட்கப்பட்டவர்கள்? நான் பயங்கர விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்டேன்னு சொல்லுங்க. வசனம் அப்படித்தான் சொல்லுது. வேதம் சொல்றத நான் ஏத்துக்குவேன். சோத்திரம், சோத்திரம். வேதம் என்ன சொல்லுது என்னை பத்தி? இதுதான் சொல்லுது. அதனால அதை தான் சொல்லுவேன். அன்பின் பிதாவே, இந்த ஆலோசனைகளை நீங்க தந்தீங்களே அப்பா, நன்றி, 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 நன்றி தகப்பனே. ஒரு வசனத்துல எவ்வளவு உண்டையா. அந்த ரோமர் 1:1 ஹல்லேலூயா, பாண்ட் சர்வெண்ட்ங்கிற ஒரு வார்த்தையில பவுல் சொல்றதுக்கு என்னெல்லாம் அர்த்தம் இருக்குது ஐயா. அப்பா பிதாவே, ஆண்டவரே, உங்க பிள்ளைகளப்பா, நாங்க இங்க நிக்கிறவங்க எல்லாம் உடைய பிள்ளைகளப்பா, உங்க ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். கொஞ்ச காலம்தான்ப்பா கஷ்டப்பாடு சகித்து அசுத்தங்களுக்கு போகாதபடிக்கு பரிசுத்தத்திலே வளர்ந்து
மாய்ப்படுத்த பிரியப்படுத்த கிருபை செய்யும். இந்த ஆலோசனை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. ஆமென். நல்லா சொல்லுங்க, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட நம்மை மீட்ட கர்த்தராகிய இயேசு மகாராஜாவை பார்க்கிற வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். அவரை பார்க்கும்போது நீங்க தானே எங்களை மீட்டது, அந்த பொன்முகத்தை காண்பேன், அந்த குரலை கேட்பேன். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். கர்த்தருடைய முகப்பிரகாசம் உங்கள் மேல் வீசுவதாக. கர்த்தர் உங்களை காப்பாராக.